சரியா? ஸோ வித் தட் வில் கம் பேக் ஹியர். ஸோ இதோட நம்ம ரிவிஷனோட முடிஞ்சிடும். கம்ப்யூட்டர் நெட்ஒர்க்ஸ் தான் நம்ம கைண்ட் ஆஃப் லாஸ்ட் டாபிக். நம்ம நிறைய எஸ்கியூஎல் எல்லாமே பண்ணியிருக்கோம். நெட்ஒர்க்ஸும் வி ஆர் ஃபினிஷ்ட் ஆல்ரெடி. பட் இதுல ஒரு குவிக் ரிவிஷன் முடிச்சுட்டு வில் கோ டு த போர்ட் எக்ஸாம் கொஸ்டின்ஸ் ஆஃப் லேட்டஸ்ட் என்னென்ன கேட்டிருக்காங்கன்னு. இது ஒரு ரொம்ப ரொம்ப ஈஸியான 10 மார்க்ஸ் ஸ்கோர்னு தான் நான் சொல்வேன். இதுல வந்து ரொம்பவே நீங்க வித்தவுட் ஸ்வெட் யூ கேன் ஸ்கோர் மார்க்ஸ் இல்லையா? ரொம்ப ஃபாஸ்டா தான் முன்னாடி ரிவைஸ் போய் நம்ம நல்லா தெரியும் உங்களுக்கு. இதுல ஃபர்ஸ்ட் இருக்க டாபிக் சிலபஸ்ல வந்து காப்பி பேஸ்ட் பண்ணிருக்கேன். நம்ம சிலபஸ் வச்சு தான் படிக்க போறோம். சுமிதா அரோரா ஸ்டோரி புக் மாதிரி படிங்கன்னு நான் சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய நோட்ஸ் அமைச்சிருக்கேன். கேந்திரிய வித்யாலயோட நோட்ஸ் அமைச்சு விட்டுருக்கேன். உங்களுக்கு எல்லாமே உங்ககிட்ட இருக்கு. அதுல டெக்ஸ்ட் புக் இருக்கு. நான் என்னோட புக்கும் இருக்கு. So you can choose to study from wherever you want, but wherever you study, look at the questions and study accordingly. நமக்கு எப்படி கொஸ்டின் கேக்குறாங்க, ரைட் அ ஷார்ட் நோட் ஆன் அர்ப்பானட் கேட்க மாட்டாங்க. ஏன்னா மொத்தமாவே நெட்ஒர்க்ஸ்க்கான வெயிட்டேஜ் வந்து 10 மார்க் தான். இந்த வெயிட்டேஜை தாண்டி they will never go. அப்ப இது அழகா இப்ப பிரிச்சுட்டாங்க உங்களுக்கு. ஒரு 5 மார்க் அந்த லாங் ஆன்சர் கேஸ் ஸ்டடி கொஸ்டினா கேக்குறாங்க. அந்த 5 மார்க்ஸ் அங்க போயிடுச்சு உங்களுக்கு. லாங் ஆன்சரா வராது, அது அப்படி போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது தான் they are following two strategies. either 3 1 மார்க் கொஸ்டின் அண்ட் ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் இப்படி கேக்குறாங்க. இல்ல ஒரே ஒரு 1 மார்க் கொஸ்டின் 2 2 மார்க் கொஸ்டின் கேக்குறாங்க. இப்ப இந்த 2 மார்க் கொஸ்டின்லயும் 2 மார்க்கா கேக்குறாங்களா? கிடையாது. அதுலயுமே சப்டிவிஷன்ஸ் உங்களுக்கு இருக்கு. சோ நெட்ஒர்க்ஸ்ல நீங்க படிக்க வேண்டியது மெயினா அப்ப என்னன்னா அந்த கேஸ் ஸ்டடி. அதை விட ஈஸியானது அந்த கேஸ் ஸ்டடி தான். ஏன்னா ஆல்வேஸ் கோயிங் டு ஹேவ் ஒன்லி 5 கொஸ்டின்ஸ். அந்த லாங் ஆன்சர் எப்பயுமே வந்து ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, ஒரு ஸ்ட்ரக்சர் ஆஃப் பஸ் டோபாலஜி பத்தி ஒரு ஷார்ட் நோட் எழுதுங்க அப்படிலாம் எதுவுமே இல்லை. ஆமாப்பா, எஸ். சரியா? சோ இப்ப எவல்யூஷன் ஆஃப் நெட்வொர்க்கிங்ல இருந்து ஒரே ஒரு 1 மார்க் என்ன கேக்குறாங்க, அர்பா நெட். இந்த ஸ்டோரி உங்க முன்னாடி இருக்கு. அர்பா நெட்னா என்ன? அட்வான்ஸ் ரிசர்ச் ப்ராஜெக்ட்ஸ் ஏஜென்சி நெட்வொர்க் இல்லையா? சோ எக்ஸ்பான்ஷன் கேட்பாங்க. இப்படின்னா என்னன்னு கதை கொடுத்துருப்பாங்க. அது நீங்க தெரிஞ்சுக்கிறது நல்லதுதான். ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சாங்க டிஃபென்ஸ் பர்பஸ்க்காக தான் ஆரம்பிச்சாங்க. ஒரு 4 கம்ப்யூட்டர்ல ஒரே ஒரு டிஃபென்ஸ் ஆர்கனைசேஷன் தான் வச்சிருந்தாங்க. அதுக்காக மட்டும்தான் they were started networking between those servers alone. Then National Science Foundation NSF net. சோ திஸ் இஸ் ஃபார் சயின்டிஸ்ட் பண்ணாங்க. 4 என்ன சொல்வீங்க, 4 கேம்பிரிட்ஜ், இந்த யூனிவர்சிட்டி அந்த யூனிவர்சிட்டி, ஒரு 4 யூனிவர்சிட்டியில இருந்து தே ஜஸ்ட் கொலாபரேட்டட் ஃபார் தி ரிசர்ச் ஒர்க். அது வந்து அடுத்தது வந்தது என்எஸ்எஃப் நெட்னு பண்ணாங்க. Then slowly they realized how much of a nice thing this is, and they joined everything together to form what is now called as the internet. இவ்வளவுதான் கதை. நமக்கு யார் கண்டுபிடிச்சாங்க, டிம் பர்னர்ஸ்-லீ 1990, இதெல்லாம் கூட நமக்கு எதுவுமே தேவையில்லை ஆக்சுவலி. பிகாஸ் உங்க சிலபஸ்ல அதெல்லாம் எதுவும் பெருசா அவங்க கொடுக்கல. பட் அந்த ஒரு பேராகிராஃப் ஸ்டோரி மாதிரி படிச்சுக்கோங்க. இதுல இருந்து கொஸ்டின்ஸ் எக்ஸ்பான்ஷன் தவிர வேற எதுவும் அவங்க இது வரைக்கும் கேட்டதே இல்லை. எக்ஸ்பான்ஷன் மட்டும் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். அப்ரிவேஷன்ஸ் கேட்பாங்க சம்டைம்ஸ். ஸோ நெக்ஸ்ட் இருக்கிற டாபிக் நமக்கு இதுதான். இது உங்க என்சிஆர்டி புக்ல இருந்து நான் எடுத்திருக்கேன் இந்த பிக்சர் உங்களுக்கு. ஸோ டெர்மினாலஜிஸ் அப்படிங்கிறது இருக்கு. ஸோ இது எல்லாமே என்னன்னு உங்களுக்கு தெரியணும். பட் ஒரு வாட்டி என்ன கேட்டிருந்தாங்கன்னு சொன்னா, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப் டேட்டா கம்யூனிகேஷன் வாஸ் 2 மார்க் கொஸ்டின். மென்ஷன் மட்டும்தான். ஸோ அப்படின்னா என்ன என்ன கேட்கறாங்க அப்படின்றதே புரியல. ஏன்னா டேட்டா கம்யூனிகேஷன்னா we know all these things but we don't know the heading of it. அப்ப இந்த மாதிரி எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா என்சிஆர்டி புக்ல இருக்கு. So that is also one reason that we have to go that 12 18 days டைம்ல நம்ம கண்டிப்பா அதை ரீவிசிட் பண்ணுவோம். என்சிஆர்டி புக்ல நம்ம டாபிக்ல என்னென்ன இருக்கோ அது ஒரு குவிக்கா ஒரு ரீடிங் அது நம்ம பண்ணுவோம். பிகாஸ் இந்த கொஸ்டின் அதுல இருந்து கேட்டிருந்தாங்க, வாட் ஆர் த காம்பனன்ட்ஸ் ஆஃப். அப்ப 5 காம்பனன்ட் இருக்கு. சென்டர், ரிசீவர், மெசேஜ், மீடியா, புரோட்டோகால். எல்லாமே நமக்கு தெரிஞ்சதுதான். பட் இந்த 5 தான் அதுக்கு ஆன்சர் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. அண்ட் இந்த டயக்ராம் உங்க என்சிஆர்டி புக்ல கொடுத்துருக்காங்க. திஸ் வாஸ் தி ஆன்சர் ஆல்சோ ஃபார் தட் கொஸ்டின். சரியா? சோ இது நமக்கு தெரியும். சென்டர் தான் யார், சென்டர் ரிசீவர் ரெண்டுமே 2 கம்ப்யூட்டர் தான். மெசேஜ்னா என்ன, அதுதான் ஆக்சுவல் மெசேஜ் தட் இஸ் பீயிங் டிரான்ஸ்பர்ட். மீடியா வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம், நம்ம படிக்கிறோம். வயர்டா இருக்கலாம், வயர்லெஸ்ஸா இருக்கலாம். அந்த ப்ரோட்டோகால்ஸ் வந்து செட் ஆஃப் ரூல்ஸ். ஸோ இதை பத்தி எக்ஸ்பிளைன் பண்ண சொன்னாலும் நமக்கு தெரியும் என்னென்னு சொல்லிட்டு. பட் அந்த கொஸ்டின் வாஸ் நாட் தட். இட்ஸ் ஒன்லி ஃபார் 2 மார்க் இல்லையா? அதனால அப்படி இல்லை. டெர்மினாலஜிஸ். இந்த என்னென்ன குட்டி குட்டி வேர்ட்ஸ் இருக்கோ எல்லாமே நமக்கு 1 மார்க் கொஸ்டின் தான். சிலது நமக்கு ஏற்கனவே தெரியும். இப்போ நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் யூனிட்னா என்ன, இப்போ அது வந்து நம்ம நீங்க பாத்துருக்கவே சான்ஸ் இல்லை. ஏன்னா இப்பெல்லாம் அது கார்டா வந்துருது, உங்க லேப்டாப் உள்ளேயே இன்பில்ட்டா வருது. பட் முன்னாடி பழைய வச்சீங்கன்னா ஒரு சின்ன வயர் வச்சு நம்ம உள்ள போய் சொருகுவோங்க. செவத்துல வந்து there will be an internet switch. அது உள்ள போய் போட்டுதான் இன்டர்நெட் கனெக்ஷன் நாங்க கொடுத்துட்டு இருப்போம். ஸோ அதுக்குதான் அந்த நெட்வொர்க் இன்டர்ஃபேஸ் கார்டுன்னு அங்க பேரு. அது வந்து வயர்டா இருக்கும் போது
இப்போ உங்க லேப்டாப்லயே அது வந்து ஒரு சின்ன சிப் மாதிரி இருக்கு அண்ட் இட் இஸ் பிகமிங் வயர்லெஸ் நவ். சேனல்னா என்ன கேட்டிருக்காங்க. ஸோ சேனல்னா என்ன? இட் இஸ் அ மீடியம். சேனல்னா ஒரு இட்ஸ் லைக் ஒரு வயர் மாதிரி இல்லையா, குரூப் ஆஃப் வயர்ஸ். ஸோ அது நேரோ பேண்டா இருக்கலாம். வாய்ஸ் பேண்ட், ப்ராட் பேண்ட் மூணா பிரிக்கிறாங்க. ஒரு நேமே உங்களுக்கு தெரியும். நேரோ பேண்ட் ரொம்ப ஸ்லோ, மெசேஜ் மட்டும்தான் அதுல போக முடியும். வாய்ஸ் பேண்ட் ஃபோன் மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும். ப்ராட் பேண்ட் நம்ம யூஸ் பண்றது ரெண்டுமே இப்ப நம்ம பண்றோம், வீடியோ கான்பரன்சிங் வரைக்கும் பண்ண முடியும். ஸோ இதெல்லாம் தேவையா உங்க புக்ல இருக்கா? இல்ல. ஆனா கான்டெக்ட் தெரிஞ்சுச்சுன்னா ஏதாவது ஒரு 1 மார்க் ஆன்சர் பண்ணா உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். பட் வாட் இஸ் அ சேனல் கேட்க சான்ஸ் இருக்கு. அது ஒரு 1 மார்க் கொஸ்டினா கேட்டாங்கன்னா இட் இஸ் நத்திங் பட் மீடியம் தான். அந்த ஒரு மீடியம் த்ரூ விச் மெசேஜ் இஸ் டிரான்ஸ்பர்ட், அதுதான் சேனல். இன் அதர் வேர்ட்ஸ் இட் இஸ் அ டிரான்ஸ்மிஷன் மீடியம். சேனலோட இன்னொரு பேர் வந்து டிரான்ஸ்மிஷன் மீடியம். பேண்ட்வித்னா என்ன? ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். எவ்வளவு பேண்ட்வித் அப்படின்னா எவ்வளவு ஃப்ரீக்வன்சி வரைக்கும் நம்ம பண்ண முடியும். ஸோ பேண்ட்வித் வந்து இட் இஸ் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ் பிகாஸ் ஃப்ரீக்வன்சி இஸ் மெஷர்ட் இன் ஹெர்ட்ஸ். நம்ம சொல்றோம் என்னுடைய சிஸ்டம் வந்து 500 மெகா ஹெர்ட்ஸ், இன்னொரு சிஸ்டம் வந்து 1 ஜிகா ஹெர்ட்ஸ் இருக்கு. ஸோ இது மாதிரி ஸ்பீடு நம்ம சொல்றதுக்கு வந்து வி ஆல்வேஸ் டாக் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெர்ட்ஸ். ஸோ டேட்டா டிரான்ஸ்பர் ரேட்லாம் உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். உங்களுடைய போன்ல வந்து எவ்வளவு மொபைல் டேட்டா இருக்கு அப்படின்னு கேட்கும்போது நீங்க அந்த ஸ்பீடை சொல்லும் போது யூ ஆல்வேஸ் சே திஸ், ஹவு மெனி பிட்ஸ் பர் செகண்ட் வச்சுதான் ஸ்பீட் நமக்கு. அப்போ இப்போ கேன் டிரான்ஸ்மிட் வந்து 500 MBPS சொல்றோம், மெகா பிட்ஸ் பர் செகண்ட். அப்போ பெரிய ஹை ஸ்பீடு போன் வச்சிருக்கோம். நம்ம வந்து இல்ல கேபிபிஎஸ்ல தான் நம்ம ஸ்பீடு 100 kbps சொன்னா ஒரு குட்டி போன் வச்சிருக்கோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ அதுதான் வந்து இட் இஸ் கோயிங் டு பி யோர் டேட்டா டிரான்ஸ்பர் ரேட். இது உங்களுக்கு எல்லாமே தெரியணும் இந்த டேர்ம்ஸ் எல்லாம், பிகாஸ் இது எல்லாம் 1 மார்க் இப்ப வர்றதுனால 3 1 மார்க் இருந்துச்சுன்னு சொன்னா fill in the blank நமக்கு இருக்கு. ஸோ தட் இஸ் த ரீசன் வை வி ஹாவ் டு ஸ்டடி தீஸ் டேர்ம்ஸ் கேர்ஃபுல்லி. ஏன்னா அவங்க fill in the blankல ஆன்சர் நம்ம எழுதணும். அப்ப அவங்க டேஷ் ரெஃபர்ஸ் டு த ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ்னு கொடுத்தாங்கன்னா அங்க பேண்ட் வித்ங்கிறது உங்களுக்கு ஞாபகம் வரணும். ஸோ அதுக்காக நீங்க ஒரு நல்ல ரீடிங் ஃபார் ஆல் தீஸ் டேர்ம்ஸ் கொடுக்கணும். ஏன்னா அதுவும் ரொம்ப தேவையில்லை. நான் இங்க பிங்க்ல போட்டிருக்கிறது எல்லாமே உங்க டெக்ஸ்ட் புக்ல இருக்கிற சிலபஸ்ல இருக்கிற வேர்ட்ஸ். அப்போ இங்க இருக்கிற பேண்ட் வித் டெஃபினிஷன், டேட்டா டிரான்ஸ்பர் ரேட் டெஃபினிஷன் அவ்வளவுதான் உங்களுக்கு வேணும். அதுதான் fill in the blankல அவங்க கேட்க முடியும். So NCERT reading will be a good thing here to do for all the chapters, more so for networks. ஸ்விட்சிங் டெக்னிக்ஸ் எப்பயுமே கேட்கிற ஒரு மெசேஜ் 2 மார்க் கொஸ்டின்ல கண்டிப்பா அவங்க கேட்க சான்ஸ் இருக்கு. பட் நம்ம ஒரே ஒரு வார்த்தை தான் இங்க படிச்சிருக்கோம். தெர் இஸ் அ டெடிகேட்டட் லைன். அவ்வளவுதான் கதை. சர்க்கியூட் ஸ்விட்சிங் நான் எக்ஸாம்பிள் நிறைய வாட்டி உங்ககிட்ட சொல்லியிருக்கேன். இட் இஸ் லைக் டெலிகிராஃப் லைன். ஒரு கனெக்ஷன் எஸ்டாப்ளிஷ் பண்ணா அந்த ஃபுல் லைன் வந்து ஒருத்தர் தான் பேச முடியும், எங்கேயுமே யாரும் ஷேர் பண்ணிக்கவே மாட்டாங்க. ஸோ சோர்ஸ்ல இருந்து அவன் கால் பண்ணி ஃபுல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் டெஸ்டினேஷன் வரைக்கும் the full line is dedicated for that one message. That is called as a circuit switching. It happens in telephone calls. அந்த காலத்துல லேண்ட்லைன் இப்ப கூட வச்சிருப்பாங்க. யாராவது தாத்தா பாட்டி வீட்டுக்கு தான் போனீங்கன்னா லேண்ட்லைன் போன்ஸ்னு இருக்கும். ஸோ ஒருத்தர் கால் பண்ணும்போது இப்பெல்லாம் லேண்ட்லைன்லயே கால் வெயிட்டிங் தெரியுது. இப்போ ஒரு டிஸ்பிளே மாதிரி வரும். நமக்கு ஒரு கால் நம்ம பேசிட்டு இருக்கும் போது இன்னொரு கால் வந்ததுன்னா நமக்கு அங்க ஒரு லைட் தெரியும், நமக்கு தெரியும் யார் கால் பண்றாங்கன்னு சொல்லிட்டு. பட் இன்னும் கொஞ்சம் முன்னாடிலாம் அந்த சிஸ்டமே இல்ல அப்படி. ஸோ ஒருத்தர் ஃபுல்லா பேசி முடிக்கிற வரைக்கும் இன்னொருத்தருக்கு எங்கேஜ் சவுண்ட் தான் வந்துட்டே இருக்கும். இவங்க பேசி முடிச்சதுக்கு அப்புறம் தான் இன்னொருத்தவங்க கால் கனெக்ட் ஆகும். ஸோ தட் வாஸ் பிஃபோர். நவ் ஐ டோன்ட் திங்க் எனிபடி இஸ் யூசிங் சர்க்கியூட் ஸ்விட்சிங். பட் கேட்பாங்க அந்த மாதிரி ஒரு சர்க்கியூட் இருந்ததுன்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா இட் இஸ் கால்ட் அஸ் அ சர்க்கியூட் ஸ்விட்சிங் நெட்வொர்க். when you come to your packet switching, there is another type message switching. அது உங்க புக்ல அவங்க கொடுக்கல, முன்னாடி சிலபஸ்ல இருந்துச்சு, இப்ப இல்ல அது. ஸோ பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு வேர்ட் அங்க இருக்குமா இருக்கும். மெசேஜ்க்கும் பேக்கெட்டுக்கும் ஒரே ஒரு சின்ன டிஃபரன்ஸ் தான்ப்பா. மெசேஜ் ஸ்விட்சிங்னா சும்மா ஒரு மெசேஜ். இப்ப நான் என்ன வேணா பேசலாம். முன்னாடி வந்து இப்ப எஸ்எம்எஸ் இருக்கும். நான் வந்து ஹாய் அனுப்பலாம். இப்ப நீங்க அனுப்புறீங்கல்ல, சும்மா ஜாலியா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கீங்க. முன்னாடி எப்படிலாம் அனுப்ப முடியாது. ஏன்னா எவ்ரி மெசேஜ் வாஸ் காஸ்டிங் அஸ் 25 பைஸ். அப்ப நாங்க ஃபர்ஸ்ட் போன் யூஸ் பண்ணும்போது ஒரு மெசேஜுக்கு மேக்ஸிமம் 300 கேரக்டர்ஸ் அனுப்பலாம்னு சொன்னா 300 கேரக்டர்ஸ் நாங்க யூஸ் பண்ணி அனுப்பிச்சா எங்களுக்கு 25 பைஸ். எக்ஸ்ட்ரா அனுப்பிச்சோம்னா எக்ஸ்ட்ரா காசு. ஸோ எக்ஸாக்டா வந்து மெசேஜ் ஸ்விட்சிங்க்கும் பேக்கெட் ஸ்விட்சிங்க்கும் அதுதான் டிஃபரன்ஸ். ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்ல பிக்சட் சைஸ் பேக்கெட்ஸ் தான். ஸோ ஒரு ஹெட்டர் இருக்கும், அதுல ஒரு மெசேஜ் இருக்கும். அந்த ஹெட்டர்ல வந்து எந்த எந்த அட்ரஸ் இருக்குன்னு வச்சுப்போமே, அந்த அட்ரஸ் அண்ட் மெசேஜோடைய ஃபர்ஸ்ட் பார்ட் இதுன்னு இருக்கும். அடுத்தது இன்னொரு வாட்டி போகும்போது அதே மெசேஜ் நம்பர் அதே பர்சனுக்கு பேக்கெட் நம்பர் 2 அதே மாதிரி இப்படி போயிட்டே இருக்கும். லைனா வந்து இட் இஸ் கோயிங் டு கீப் ஆன் கோயிங் லைக் திஸ். அண்ட் ஃபைனலா என்ன ஆகும், ரிசீவர் எண்ட்ல அந்த பி அப்படிங்கறத வந்து ஒரு கோட் வச்சுக்கிட்டு 1 2 3 எல்லாம் ஆர்டர் பண்ணி உங்களுக்கு ஒரு ஃபுல் இமெயில டெலிவர் பண்ணுவாங்க. ஸோ பேக்கெட் ஸ்விட்சிங்ல இட் ஹாஸ் ஃபிக்ஸட் சைஸ் பேக்கெட்ஸ். அதான் நமக்கு கதை இங்க.
அண்ட் இட் இஸ் ஃபார்வர்ட் ப்ராட்காஸ்ட் மெத்தட் தான். தூக்கி கொண்டு போய் போட்டாச்சு, அந்த பார்சல் எங்க போடுமோ பார்த்து எடுத்துப்பாங்க அவங்களே. கம்ப்யூட்டர் ரிசீவர் கம்ப்யூட்டர் வில் கீப் ஆன் போலிங், போல்னு சொல்லுவோம், பார்த்துட்டே இருக்கும் வந்துச்சா மெசேஜ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஒன்ஸ் இட் கெட்ஸ் அ மெசேஜ் நேம்ட் as P, அதுக்கு தெரியும் என்ன ஹெட்டர் கோட் அப்படின்னு சொல்லிட்டு, it will pick that message. It will keep on picking all the messages which comes to it and reconstruct the message அப்படிங்கிறது ஸ்டோரி இங்க. பட் இங்க நமக்கு இவ்வளோ இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தேவையில்லை. உங்களுக்கு தேவையானது பேக்கெட் ஸ்விட்சிங் டெக்னிக்ல டெடிகேட்டட் லைன்லாம் கிடையாது. யார் வேணா யாருக்கு வேணா மெசேஜ் அனுப்பிச்சிட்டே இருக்கலாம், மெசேஜ் பாட்டுக்கு போயிட்டே இருக்கும். The receiver will have a mechanism by which they know how to take the message and reconstruct it. டெடிகேட்டட் லைன் கிடையாது. ஸோ டிஃபரன்ஸ் கேட்பாங்க, சர்க்கியூட்க்கும் பேக்கெட்க்கும் என்ன டிஃபரன்ஸ். இதுக்கு எப்படி பப்ளிக் ஸ்விட்ச் டெலிஃபோன் நெட்வொர்க் அப்படிங்கிற எக்ஸாம்பிளும் இங்க வந்து இன்டர்நெட் இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் இல்லையா. இப்ப நான் வந்து உங்களுக்கு இமெயில் நான் இப்ப அனுப்ப போறேன், நான் பாட்டுக்கு அனுப்பிச்சிடலாம், நீங்க அங்க இருக்கணுங்கிற அவசியமே இல்லை. யூ வில் see it whenever you join there. So there is no dedicated line required for us to communicate. டிரான்ஸ்மிஷன் மீடியா ஆர் சேனல்னு சொன்னோம். இதுதான் உங்க என்சிஆர்டி புக்ல உங்க சேனல் அப்படின்னு தான் கொடுத்துருக்காங்க. டிரான்ஸ்மிஷன் மீடியா இது அழகா அப்படி ரெண்டா இல்லையான்னு கொடுத்துருக்காங்க பாருங்க. கம்யூனிகேஷன் சேனல் ஒரு சிக்னல் வந்து ஒரு கம்ப்யூட்டர்ல இருந்து இன்னொரு கம்ப்யூட்டருக்கு போறதுக்கான ஒரு வே. திஸ் இட் இஸ் தி பர்பஸ் இஸ் டு கேரி திஸ். ரெண்டு எக்ஸாம்பிள் இருக்கு, நல்லா தெரியும் உங்களுக்கு இது ரெண்டுமே. ஸோ டிஃபரன்சஸ் படிச்சுக்கோங்க இதுல ஒன்னொன்னுக்கும். அதை நான் இங்க போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஸோ இப்போ வந்து ட்விஸ்டட் பேர் நம்ம படிச்சோம். கோவாக்சியல் கேபிள் இஸ் தட் பிளாக் குண்டு வயர் இல்லையா. கோஆக்சியல் கேபிள்ல ஒரு ஷீட் இப்படி இருக்கு, இதுலயே வந்து ஒரு காப்பர் வயர் தான் ரெண்டுமே. அப்படியே வயரை ட்விஸ்ட் பண்ணிட்டு அதே மாதிரி கேபிள்ல போட்டுருவாங்க. இப்படி போட்டாங்கன்னா அது ட்விஸ்டட் பேர் ஆகுது. ஆப்டிக்கல் ஃபைபர் ஒர்க்ஸ் வித் லைட் டெக்னாலஜி. ஸோ இப்போ இது எல்லாத்துக்கும் டிஃபரன்ஸ் மட்டும் தான் உங்களுக்கு மெயினா தெரியணும், எது பெஸ்ட்னு தெரியணும். ஸோ வி நோ டெஃபினெட்லி வி நோ தட் இட் இஸ் கோயிங் டு பி. உங்களுடைய காஸ்ட் பாருங்க, அவங்க வந்து ட்விஸ்டட் பேரை சீப்பஸ்ட்னு கொடுத்துருக்காங்க உங்களுடைய என்சிஆர்டி புக்ல. பட் ஐ வுட் கோ வித் ஆல்வேஸ் கோஆக்சியல் கேபிள் ஃபார் எக்கனாமிக்கல். எக்கனாமிக்கல்னு கேட்டாங்கன்னா ஐ வில் ஆல்வேஸ் சே கோஆக்சியல் கேபிள். உங்க ஸ்கூல்ஸ்ல என்ன சொல்லிருக்காங்கப்பா, யாராவது சொல்லிருக்காங்களா அந்த மாதிரி எனி டிஃபரன்ஸ்? நோட்ஸ் ஏதாவது கொடுத்துருக்காங்களான்னு தெரியல. குவாலிட்டி எப்பொழுதுமே நான் கோஆக்சியல் தான் போடுவேன், பிகாஸ் அது வந்து இப்போ குவாலிட்டியும் கொடுக்கும் எனக்கு. குவாலிட்டின்னு வரும்போது நம்ம ஃபைபர் ஆப்டிக்கை சூஸ் பண்ணுவோம் இங்க. எக்கனாமிக்கல்னா சப்போஸ் எக்கனாமிக்கல் அண்ட் இல்ல எப்பயுமே அது நமக்கு வேணும் தானே. அது நமக்கு டவுட்டாவே கிடையாதுல்ல. சீப்பா வேணும் பெஸ்டா வேணும் தான் நம்ம எல்லாருமே ஆசைப்படுவோம். சோ சீப்பா இருக்கணும் பட் மட்டமா இருக்கணும்னு சொல்ல மாட்டாங்க. சோ அந்த क्वेश्चन நமக்கு வர சான்ஸ் இல்ல. எக்கனாமிக்கல் வே ஆஃப் கனெக்டிங்னா கோஆக்சியல் கேபிள் அப்படிதான் ஆன்சர் கீஸும் இருக்கு. பட் பாப்போம், நம்ம ஆன்சர் கீஸையும் பார்க்க தான் போறோம் இப்போ. பட் ஜென்ரலா இது கைட்லைன் நமக்கு. இதை தாண்டி இதுல பெருசா கொஸ்டின் கேட்க மாட்டாங்க. ஆப்டிக்கல் ஃபைபர் அப்படின்னா என்ன அப்படின்னா இட் இஸ் டிரான்ஸ்மிட்டிங் யூசிங் லைட். அதுதான் நமக்கு அட்டெனுவேஷன், அதாவது எப்படி சொல்வீங்க, பிசிக்ஸ் படிச்சிருக்கீங்க. பட் எனிவே அதோடைய நாய்ஸ் லெவல், கிராசிங் ஓவர், குவாலிட்டி எல்லாமே பெட்டரா இருக்கும் ஆப்டிக்கல் ஃபைபர்ல. பட் ஆப்வியஸா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் உங்களுக்கு தெரியணும். இன்ஸ்டலேஷனுக்கு ரிக்வயர் ஸ்பெஷல் இன்ஜினியர்ஸ். தானா இப்ப வந்து கோஆக்சியல் கேபிள்லாம் நீங்களும் நானும் யார் வேணா கனெக்ஷன் கொடுத்துடலாம். ஜஸ்ட் ஒரு வயர் தான். உங்க வயரோட மெக்கானிசம் எப்பவுமே சிம்பிள் தான். ரெண்டு வயர் எடுக்கிறீங்க, அதுல வந்து இன்னொரு வயரோட சேர்த்து நீங்க டைப் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா இட் இஸ் கோயிங் டு ஒர்க். ஸோ ரொம்ப பெரிய கஷ்டமே கிடையாது. எந்த சாதாரண ஒரு டெக்னீஷியன் கேன் டூ தட். எனிபடி ஹூ ஹாஸ் மினிமம் நாலேஜ் கேன் டூ கனெக்ஷன் ஃபார் அ கோஆக்சியல் கேபிள். பட் அதே வந்து ஆப்டிக்கல் ஃபைபர்னு வரும்போது இட் இஸ் நாட் தட் சிம்பிள். அண்ட் ஆஃப்கோர்ஸ் இப்போ எல்லாமே வயர்லெஸ்ஸா வரதுனால ரவுட்டர் கான்ஃபிகரேஷன் இதெல்லாம் பண்ணும்போது ஸ்பெஷல் டெக்னிக்கல் நாலேஜ் தேவைப்படும். ஸோ ஆப்டிக்கல் ஃபைபர் காஸ்ட்லி இன் ஒன் வே அண்ட் ஆஃப்கோர்ஸ் இட் நீட் ஸ்பெஷல் நாலேஜ் டு இன்ஸ்டால் ஆல்சோ. ஸோ ரெண்டுமே டிஸ்அட்வான்டேஜா. நீங்க ரெண்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏதாவது 1 மார்க் கொஸ்டின்ல 2 half மார்க் இருக்கும் உங்களுக்கு. ஸோ கம்பேரிசன் ஆஃப் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன்ல வந்து I just wanted to mention two things here. You have radio waves, you have microwaves. இது ரெண்டு தான் உங்க புக்ல கொடுத்துருக்காங்க. நம்ம இன்ஃப்ராரெட் அப்படிங்கறத சும்மா எழுதுவோம், ஆனா பெருசா நம்ம அதை யூஸ் பண்ணவே மாட்டோம். லாஸ்ட்ல வந்து சேட்டலைட் உங்க புக்ல இல்ல, பட் எஸ் சேட்டலைட் இங்க வச்சுக்கிறேன் நான். இங்க வந்து ஆம்னி டைரக்ஷனல். வேற என்ன பாயிண்ட் சொல்வீங்க ரேடியோ வேவ்க்கு? pass through any medium, through wall, through obstacles. Passes through obstacles. Better in hilly areas because wireless connection. ஓகே, 4 பாயிண்ட் போதும் நமக்கு. இப்போ மைக்ரோவேவ்ஸ்ல வந்து ஷார்ட் ரேஞ்ச் தான்.
ஹை இன்டென்சிட்டி பட் ரொம்ப ஷார்ட் ரேஞ்ச். ஏன்னா லைன் ஆஃப் சைட் கம்யூனிகேஷன் ஆயுது அப்படின்னா என்ன ஆகணும், சென்டரும் ரிசீவரும் சிங்க்ல இருக்கணும், அப்பதான் வந்து இது டிரான்ஸ்மிட் ஆகும். ஸோ இது ஒரு நமக்கு மைக்ரோவேவ்ல இருக்க விட, பட் எஸ் இட் ஹேஸ் அ லாட் ஆஃப் எனர்ஜி. ஸோ அதனால நமக்கு நல்ல குவாலிட்டி வேணும்னு சொல்லும்போது மைக்ரோவேவ் சில வாட்டி ஆன்சரா கொடுத்துருக்காங்க. பட் நான் நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், சிபிஎஸ்இ பொறுத்த வரைக்கும் இந்த வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷனுக்கு அவங்க ரொம்ப பெருசா தே வில் நாட் செக்ரிகேட் த ஆன்சர்ஸ். நீங்க ஓரளவுக்கு வந்து ஆன்சர் கொடுத்து ஒரு ரீசன் கொடுத்துருந்தீங்கன்னா they will give you marks, because நிறைய வாட்டி ஆன்சர்க்கே மாத்திட்டே இருப்பாங்க. இதுலயே அவங்க அந்த கொஸ்டின் வந்து மோர் தென் ஒன் கரெக்ட் ஆன்சர் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ அந்த மாதிரிலாம் இருக்கும். பட் ஓவராலா உங்க என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக் படி மைக்ரோவேவ்ஸ் வந்து தே ஆர் லெசர் ப்ரிஃபரபிள் தேன் த ரேடியோ வேவ்ஸ். ஸோ நிறைய கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர் வந்து ரேடியோ வேவ்ஸ் அவங்க கொடுத்துருக்காங்க இன் யோர் என்சிஆர்டி புக். இன்ஃப்ராரெட் நீங்க எழுதவே தேவையே இல்லை, பிகாஸ் இட் இஸ் யூனிடைரக்ஷனல் ஒன்னு, அண்ட் இட் அகெயின் வந்து ரூம் தான், ரேஞ்ச் வந்து வித்தின் ரூம். நான் உங்களுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன், டிவி ரிமோட் இல்லையா. டிவி ரிமோட் யூசஸ் இன்ஃப்ராரெட் டெக்னாலஜினா அவ்வளவுதான் இடம். நம்ம இங்க இருந்து இங்க பக்கத்துல இருந்தா மட்டும்தான் இன்ஃப்ராரெட். ப்ளூடூத் இஸ் த எக்ஸாம்பிள் ஃபார் திஸ். ப்ளூடூத் வேணும்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது போட்டோஸ் டிரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா இட் இஸ் கோயிங் டு பி வித்தின் அ ரூம் ஒன்லி. ஸோ அப்படி இருக்கும்போது அதை தாண்டி நம்ம யூஸ் பண்ணவே முடியாது. சேட்டலைட் உங்களுக்கு ரொம்ப பெருசா கொடுக்கல, பட் எஸ் மைக்ரோவேவ்ஸ் யூஸ் சேட்டலைட் டெக்னாலஜி அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. ஸோ சேட்டலைட் பொறுத்த வரைக்கும் வெரி வெரி எக்ஸ்பென்சிவ், பிகாஸ் இங்க இருந்து எல்லாமே சேட்டலைட்டுக்கு போயிட்டு திருப்பி வரணும். ஸோ இஃப் ஐம் கோயிங் டு யூஸ் தட் ஃபார் டிரான்ஸ்மிட்டிங் ஃப்ரம் லெட்ஸ் சே சென்னை டு பெங்களூர், இட் இஸ் நாட் வர்த் இட். ஏன்னா சென்னையில இருந்து பெங்களூருக்கு போறதுக்கு ரொம்ப பக்கத்துல 5 கிலோமீட்டர், அஞ்சு மணி நேரம் தான் நமக்கு டிராவல் டைமே. அப்படி இருக்கும்போது மெசேஜ் டிராவல் பண்றதுக்கு என்ன ஆகும், ஒரு நிமிஷம் கூட ஆகாது இங்க இருந்து போறதுக்கு. வயர்லெஸ்ஸா நம்ம போகும்போது இஃப் யூ சம் அதர் டெக்னிக் இட்ஸ் மச் மோர் ஃபாஸ்டர். பட் நம்ம அதுக்காக இங்க இருந்து ஒரு சேட்டலைட்டுக்கு அனுப்பி சேட்டலைட்ல இருந்து திருப்பி அதை கொண்டு வந்து அந்த சிக்னல் அங்க கொடுக்கும் போது இட் இஸ் டெஃபினெட்லி கோயிங் டு பி மோர் எக்ஸ்பென்சிவ். பட் இப்ப இங்க இருந்து நம்ம டெல்லிக்கு அனுப்புறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரு டிஃபரெண்ட் ஸ்டோரி. அப்படி இங்க இருந்து நம்ம அப்ராட் வேற எங்கேயா அனுப்புறோம்னு சொன்னா அது வேற. ஸோ சேட்டலைட் இஸ் யூஸ்ட் இன் கேசஸ் வேர் த டிஸ்டன்ஸ் இஸ் டூ லார்ஜ் அண்ட் அங்க வயர்டோ வயர்லெஸோ எப்படி இருந்தாலுமே லாஸ் ஆஃப் சிக்னல் ஜாஸ்தி இருக்கும். இப்ப இங்க இருந்து போகும்போது நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கு. ஸோ அந்த டிரான்ஸ்மிட்டிங் டவர்ஸ்ல இருந்து அதை போய் சேரணும். அங்க ஜஸ்ட் குவிக்லி டிரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹியர் அக்ராஸ் 500 கிலோமீட்டர்ஸ் நம்ம வைட் ஏரியா நெட்வொர்க் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி பண்ண முடியாது, நிறைய அப்டக்கல்ஸ் இருக்கு நடுவுல வந்து நிறைய அப்டக்கல்ஸ் நிறைய இருக்கிறதுனால டிராவல் பண்ண முடியாது வயர்லெஸ்ஸா அண்ட் வயர் போட முடியாது அப்படிங்கிற சுச்சுவேஷன்ஸ் வரும்போது தான் we will go for a satellite. இது உங்க சிலபஸ்ல அவங்க கொடுக்கவே இல்லை. ஸோ ஐம் நாட் ஷூர் whether they will be asking any questions from here. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு டிஃபரன்சஸ் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேங்க. இது ஒரு பேசிக்கா நீங்க படிக்கணும். ஏன்னா இந்த டிவைஸ்ல எது வேணா உங்களுக்கு ஒரு 2 மார்க் கொஸ்டின் அவங்க கேட்க முடியும். ஸோ ஹப்னா என்ன, ஸ்விட்ச்னா என்ன, உங்களுக்கு எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது நீங்க பார்த்திருப்பீங்க, உங்களோட லேப்ல இருக்கும், கம்ப்யூட்டர் லேப்ல நீங்க இதை பார்க்க முடியும். இதுல இருந்து தான் வயர்ஸ் ஃபுல்லா லைட் எரிஞ்சுட்டே இருக்கும். இதுல இருந்து ஒவ்வொரு வயரா எடுத்துட்டு வந்து உங்களுடைய ஒவ்வொரு கம்ப்யூட்டர்லயும் அவங்க கனெக்ஷன் கொடுத்துருப்பாங்க. ஸோ நம்ம உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க, இந்த நெட் கியர்னு போட்டிருக்கிறதுலாம் வந்து உங்க வீட்டுல பாத்திருப்பீங்க. இது பழசு ஹப்னு. இதே மாதிரிதான் ரவுட்டர்ஸும் இதே மாதிரிதான் இருக்கு இப்போ. ஸோ மோடம்னா என்ன பார்த்தோம், மோடம் வந்து மாடுலேட்டர் டிமாடுலேட்டர். கதை எழுதியிருக்கேன், கம்ப்யூட்டர்ல இருந்து டிஜிட்டலா வர இன்ஃபர்மேஷனை வந்து மோடம் வந்து அனலாக் சிக்னலா மாத்தும். அனலாக் சிக்னலா மாத்தி அதை டிராவல் பண்ணுது, வயர்ல டிராவல் பண்ணி அடுத்த கம்ப்யூட்டர் ரிசீவர் சைடுக்கு போயிடுச்சு. அங்க அனலாக் சிக்னல் ரீகன்ஸ்ட்ரக்ட் ஆயிட்டு இப்ப என்னோட வாய்ஸ் வந்து எப்படி டிராவல் ஆகுது உங்களுக்கு, இட் இஸ் கமிங் ஆஸ் ஜீரோஸ் அண்ட் ஒன்ஸ் அண்ட் when it comes to your ear it comes as analog signal. ஸோ இது வந்து மோடமுடைய வேலை எப்படி பண்ணுது, இட் இஸ் அப் டு த மோடம் டு டூ இட். ஹப் ஸ்விட்ச் ரெண்டுத்துக்கும் பெரிய பெரிய டிஃபரன்ஸ் எதுவுமே கிடையாது. முன்னாடி யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க, இப்ப நம்ம ஹப் ஸ்விட்ச் ஆக்சுவலா ரெண்டுமே நம்ம யூஸ் பண்றது இல்ல. ரவுட்டர் ஹாஸ் ரீப்ளேஸ்ட் போத் ஹப் அண்ட் ஸ்விட்ச் டு பி ஃபிராங்க். பட் எஸ் எக்ஸாம்ல கேட்கிற போது ஸ்விட்ச் யூஸ் பண்றோம், ஹப் ரொம்ப யூஸ் பண்றது கிடையாது. அப்பதான் ஃபர்ஸ்ட் மோர் தேன் ஒன் கம்ப்யூட்டர் பாத்தீங்கன்னா 4 தான் இருக்கும் இங்க. ஒரே டைம்ல 4 டிவைஸ் கனெக்ட் பண்றதுக்கு ஆரம்பிச்சதுதான் ஹப். ஒரே வீட்ல 4 பேர் இருக்காங்க, அப்ப 4 கனெக்ஷன் இல்லாம 4 வயர் இருந்தா போதும். அப்படி நாங்க ஒர்க் பண்ணும்போது அப்படிதான். So ஒரே வீட்ல we could use a hub to have 4 connections. Slowly they came to a switch where it was also intelligent routing. கொஞ்சம் இன்டெலிஜென்ட்டா வந்து இப்போ இன்டெலிஜென்ட் ஹப்னு சொல்லுவோம் ஸ்விட்ச். ஸோ அங்க வந்து கொஞ்சம் டிராபிக்கை கரெக்டா மேனேஜ் பண்ணி அந்தந்த நெட்வொர்க்கை கரெக்டா பண்றது எப்படி பண்ணுதுங்கிறது கிடையாது. பட் இட் கேவ் யூ பெட்டர் ஸ்பீட் தேன் அ ஹப். Then came your routers where it had lot of routing algorithms எல்லாம் வச்சு சூப்பரா வந்து இப்ப யூஸ் பண்றது எல்லாமே routers தான் நம்ம யூஸ் பண்றோம். இன்ஃபேக்ட் இப்ப router is doing the work of a hub, switch and a modem as well. நம்ம இப்ப லேட்டஸ்டா யூஸ் பண்ணிட்டு இருக்க routers வந்து it is doing all these things for you. So
நீங்க when you come to what is a bridge, what is a gateway, they are also network devices. So நான் வந்து என்ன சொன்னேன், bridges வந்து it is used to connect between two things, two computers, two networks வச்சுக்கோங்களேன். ஒரு பெரிய நெட்வொர்க் இருக்கு, இன்னொரு பெரிய நெட்வொர்க் இருக்கு. அதை கனெக்ட் பண்ணும்போது கேட்வே யூஸ் பண்றோமா பிரிட்ஜ் யூஸ் பண்றோமா அப்படிங்கிறது தான் இங்க. இப்போ கேட்வே அப்படிங்கிறது நீங்க எங்க பார்த்திருப்பீங்க, இந்த டேர்ம் எங்க கேட்டிருப்பீங்கன்னா பேமெண்ட் கேட்வேஸ்னு கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு சொல்லியிருக்கேன். ஸோ ஐசிஐசிஐ ஒரு பேமெண்ட் இருக்கு, இங்க வந்து நீங்க ட்ரைங் டு பே ஃப்ரம் யுவர் ஆக்சிஸ் பேங்க், பட் the receiver has only ICICI Bank. அவங்க ப்ரோட்டோகால்ஸும் ரொம்ப ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்கும் இல்லையா. இங்க வந்து they might be using Oracle as the back end, அங்க they might be using SQL server as the back end. நமக்கு அதை பத்தி எதுவுமே நமக்கு தெரியாது. பட் நம்ம என்ன பண்ண போறோம், நம்ம கிட்ட ஒரு பேங்க் தான் இருக்கு, we are going to transfer money from our bank to another bank. அந்த மாதிரி இடத்துல தான் பேமெண்ட் கேட்வேஸ் கம்ஸ் இன் டு பிளே. ஸோ தே கேன் டேக் கேர் ஆஃப் ஆல் தீஸ் திங்ஸ். ஹவு தே டேக் கேர் நமக்கு இப்ப தெரியாது. பட் if you are doing that, they have to, when you're designing the network itself, they have to use a gateway to design it, because they know this is going to happen. அப்போ அவங்க முன்னாடியே ஃபோர்ஸே பண்ணி அந்த நெட்வொர்க்ஸ் கனெக்ட் பண்றதுக்கு கேட்வேஸ் யூஸ் பண்ணிருக்கணும் அவங்க அந்த வெப்சைட்ல. சரியா, ரொம்ப இன்ஃபர்மேஷன் வேணாம், பட் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இது கேட்பாங்க, ஸோ இதை ஃபில் இன் த பிளாங்க் மாதிரி கேட்பாங்க. டிஃப்ரெண்ட் டோபாலஜி, டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் நெட்வொர்க்ஸ் இருந்ததுன்னா எதை யூஸ் பண்ணுவீங்கன்னா கேட்வே தான் யூஸ் பண்ணுவீங்க. சிமிலர் டோபாலஜி இருக்கு பட் டிஃப்ரெண்ட் ப்ரோட்டோகால் இருக்குன்னு ரவுட்டர். ரெண்டுமே சிமிலரா இருந்தா பிரிட்ஜஸ். ஏன்னு இதுக்கும் கேட்டதே கிடையாதுப்பா, ஜஸ்ட் அந்த டிஃபரன்ஸ் மட்டும் தான் கேட்டிருக்காங்க. எக்ஸாம்பிள் வச்சு எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு கேட்டது இல்லை, ஸோ எனக்கு தெரியல. ஸோ உங்க டெக்ஸ்ட் புக்லயும் இல்லை அதெல்லாம். ஸோ அந்த டீடைல்ஸ் வந்து இது வரைக்கும் கேட்காததுனால இனிமேல் கேட்க மாட்டாங்கன்னு தான் நானும் நினைக்கிறேன். பட் எஸ், இஃப் அட் ஆல் வி ஹேவ் டைம் வில் delve into more details here during your study holidays தான். இவங்களுக்கு நல்லா தெரியும், 100 டைம்ஸ் படிச்சிருப்பீங்க நீங்களே. பேனு, லேனு, வேனு, மேனு. கிலோமீட்டர் கணக்கு மட்டும் பாத்துக்கோங்க. 5 to 50 கிலோமீட்டர், அதாவது வித்தின் சிட்டி அப்படின்னா மெட்ரோபாலிட்டன். அதை விட ஜாஸ்தி போனாலே வேன் தான். உள்ளேயே இருந்தா 10 மீட்டர்னா என்ன, ஒரு ரூமோட லென்த் தான் 10 meters. அந்த ரூம்குள்ள இருந்தா மட்டும்தான் பேன் வில் ஒர்க். உங்களுக்கு நல்லா தெரிஞ்சது, பட் நீங்க ரொம்ப கஷ்டப்பட தேவையில்லை. பஸ்னா ஒரு எந்த விதம், ஒரு காமன் பேக் போன் இருக்கு, ஒரு பெரிய வயர் இருக்கு, அந்த வயர்ல இருந்து எல்லாருமே போய் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இது வந்து உங்களுக்கு பஸ் டோபாலஜி. ஸ்டாருக்கு ஒரு சென்ட்ரல் ஹப் இருக்கு, அங்க இருந்து எல்லாரும் கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. இங்க டிஸ்அட்வான்டேஜ் இருக்கும், லைக் சீரிஸ் நெட்வொர்க் தான் இல்லையா, சீரிஸ் கனெக்ஷன் மாதிரி தான். இப்ப இங்க இருக்க கம்ப்யூட்டர்ல எதுவும் ப்ராப்ளம் இருந்துச்சுன்னு சொன்னா இதுக்கப்புறம் இருக்கவங்க யாருக்குமே ஒர்க் ஆகாது. ஏன்னா இந்த இடத்துல கேபிள் கட் ஆயிருக்கு, ஒரு இந்த இடத்துல இந்த கம்ப்யூட்டர் இஸ் பிளாக்கிங், there is some problem with this computer அப்படின்னு சொன்னா மத்த நெட்வொர்க்ஸும் அஃபெக்ட் ஆகும் அதுக்கப்புறம் இருக்கிறது. வேற ஸ்டார்ல அந்த ப்ராப்ளம் இல்ல. இப்போ இது அஃபெக்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னா then only this computer is affected. So this is the basic idea. ஒரு ஸ்டார்னா ஒரு பஸ்னா ட்ரீ நமக்கு ஹைரார்கிக்கா போகும். இது போயிட்டு இதுக்கு கீழே 2 சப் நெட்வொர்க், சப்லெட்டிங் மாதிரி இல்லையா. யூ லெட் த ஸ்பேஸ் டு சம்படி இல்லையா. ஒரு பெரிய அபார்ட்மெண்ட் ஒருத்தர் கொடுக்குற மாதிரி, அவங்க அதுல இருக்கிற வந்து ஒரு பிளாக் ஒருத்தர் கொடுக்குற மாதிரி, அந்த பிளாக்ல இருக்கவங்க they take care of different houses, அந்த ஹவுஸ்ல இருக்க ரூம்ஸை சப்லெட் பண்றது. இந்த மாதிரி வந்து பிரிச்சு வைக்கிறது ட்ரீ டோபாலஜி. இட் பிகம்ஸ் லிட்டில் ஈஸியர் சம்டைம்ஸ் டு ஹேண்டில் திட் லைக் திஸ், பிகாஸ் நமக்கு கிளியரா வந்து டிராபிக் டைவர்ட் ஆகி போயிருக்கும். ஸோ ஃப்ரம் த பிகினிங் இட் செல்ஃப் இட் வில் பி ஃபாஸ்டர் கண்டிப்பா ட்ரீ டோபாலஜிஸ். பட் இந்த மாதிரி எல்லாத்துக்கும் சூட் ஆகுமா இந்த மாதிரியான அப்ளிகேஷன் தெரியாது. அதனால நம்ம ட்ரீ வந்து சிலபஸ்ல கொடுத்துருக்கிறதுனால படிக்கணுமே தவிர எக்ஸாம்ல ஆன்சரா இது வரைக்கும் வந்ததே கிடையாது. பஸ்ஸோ ஸ்டாரோ தான் மாத்தி மாத்தி ஆன்சரா வந்திருக்கு. பஸ்ஸுக்கு என்ன மேம் டிஸ்அட்வான்டேஜ்? பஸ்ஸுக்கு டிஸ்அட்வான்டேஜ் வந்து இப்போ இட் இஸ் கோயிங் டு பி வெரி ஸ்லோ இல்லையா. ஏன்னா இங்க வந்து எக்கனாமிக்கல் வந்துரும் நமக்கு. அடுத்த ஸ்லைட்ல போட்டிருப்பேன் பாரு நான் உனக்கு. பட் ஸ்டார் வந்து பாரு, இப்போ வந்து எக்கனாமிக்கல். ஆமா, ஏன்னா ஒவ்வொரு நெட்வொர்க்குக்கும் அந்த லைன் போடணும்ல. ஆனா கேபிள் வந்து எவ்ரிபடி ஹாஸ் டு கோ டு தி சென்ட்ரல் சர்வர். வயர் லென்த் ஜாஸ்தி ஆகும். சரியா, இங்க டிஸ்அட்வான்டேஜ் கேபிள் லென்த் இங்க ஜாஸ்தி, கேபிள் லென்த் இஸ் மோர். இங்க ப்ராப்ளமே வந்து நடுவுல இருக்கிற ஃபால்ட் ஐடென்டிஃபை பண்றது தான். பிகாஸ் ஒரு சிஸ்டம் ஃபால்ட்டியா இருந்து அது கனெக்ட் ஆச்சுன்னு சொன்னா அந்த என்டையர் நெட்வொர்க் வில் பி டவுன். So we have to isolate which system is at fault and we have to remove that and then fix it and then only the network will be up and running. So அது அங்க ஒரு ப்ராப்ளம். இது ரெண்டு தான் ஜென்ரலா எங்கேயுமே வராது. ரிங்கு கூட ஓகே தான், ஹாஸ்பிட்டல்ஸ் மாதிரி போடுவாங்க. பட் மெஷ் வந்து ஐ டோன்ட் திங்க் ஸோ. அது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அந்த மாதிரி நெட்வொர்க்ஸ் தான் மெஷ் எல்லாம் போடுவாங்க. So I have not seen any question paper with the question which has ring or mesh as the answer. அது சிலபஸ்லயுமே இல்லவே இல்லை. இப்போ ஸ்டார் பஸ் ட்ரீ தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அது மூணுத்துல ஏதாவது ஒன்று தான் உங்களுக்கு ஆன்சரா வரும் எக்ஸாம்ல.
மேம் மெஷ்னா என்ன மேம்? மெஷ் டெபாலஜினா? ஒன்னதுக்குள்ளேயே திருப்பி திருப்பி போடுறதுமா. இப்ப 1 2 3 4 வச்சுட்டு ஏற்கனவே ஒரு பாத் இருந்து திருப்பியும் நம்ம இன்னொரு பாத்து போடுறோம்னு வச்சுக்கோயேன், அது பேரு மெஷ் ஆயிடும். இப்ப இங்க பாரு, இந்த கனெக்ஷனே ஒரு கனெக்ஷன் இங்க இருக்கு, ஒரு கனெக்ஷன் இங்கேயும் இருக்கு. தென் there is another connection. You can go like this also, you can go like this also, and you can go like this also. இப்படி போட்டிருக்காங்க பாரு. இந்த மாதிரி கச்ச கச்சன்னு கனெக்ட் பண்ணியிருந்தா அது மெஷ் டோபாலஜி. ஓகே மேம். இது வந்து எதுக்குன்னா ஃபெயில் சேஃப். ஒரு செகண்ட் கூட இந்த சிஸ்டம் ஃபெயில் ஆகக்கூடாது அப்படின்னு இருக்கு வச்சுக்கோயே. அப்ப வந்து இப்ப ஹாஸ்பிட்டல்ஸ்ல ரொம்ப கிரிட்டிக்கல் இன்டென்சிவ் கேர் யூனிட்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னா அதை இப்படி கனெக்ட் பண்ணிருப்பாங்க. சோ இப்ப கனெக்ட் பண்ணிருக்கும் போது என்ன ஆகும்னா ஈவன் இஃப் ஒரு செகண்ட் கூட உங்களுக்கு ப்ராப்ளம் வரக்கூடாதுங்கிறதுக்காக. ஓகே ஓகே மேம். எஸ்மா. சரி, நீங்க அப்புறம் பொறுமையா படிச்சுக்கோங்க. நான் இது வந்து நம்ம டைரக்ட் டிசைன்கே போயிடலாம். நான் இந்த கொஸ்டின் உங்களுக்கு பண்ண போறது இல்லை, பிகாஸ் நம்ம ஏற்கனவே பண்ணிட்டோம் இந்த கொஸ்டின் இல்லையா. இந்த மாதிரி நாலேஜ் சப்ளிமெண்ட் ஆர்கனைசேஷன் ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான் இது. ஸோ இதை வந்து சஜஸ்ட் கேபிள் லே ஆஃப் கனெக்ஷன்ஸ். ஸோ நான் இங்க வந்து ஒரு பஸ் போட்டு காமிச்சிருக்கேன் உங்களுக்கு இங்க. ஏன்னா இங்க பாருங்க, அவங்க கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன். பிளாக் சி டு டி வந்து 25 மீட்டர்ஸ் தான். அடுத்து ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸ் நான் எடுத்துக்கிறேன் 50 மீட்டர்ஸ். இப்ப இது ரெண்டு கனெக்ட் பண்ணதுனால பிளாக் ஏ டு சி நான் போறேன் 90 மீட்டர்ஸ். இருக்கிறதுல எல்லா ஷார்டஸ்ட் டிஸ்டன்ஸும் நான் போட்டதுனால எனக்கு வந்து ஐ ஹவ் காட் அ டோபாலஜி விச் ஹாஸ் தி மினிமம் கேபிள் லென்த். ஸோ டிஸ்டன்ஸ் ரொம்ப கம்மியா இருக்கிறதுனால இது ஆப்டிமலா இருக்கும். நான் ரீசன் கொடுக்குறேன், அக்செப்ட் பண்ணிப்பாங்க. இது வந்து ஒரு பஸ் டோபாலஜி ஆயிடுது உங்களுக்கு. இப்ப இதே நீங்க வந்து சர்வர் எங்க இருக்குன்னு பாருங்க, பிளாக் சில இருக்கு. இப்ப நான் பிளாக் சில இருந்து ஏ பி டிக்கு வரேன்னு வச்சுப்போம். பிளாக் சி டு ஏ ஏற்கனவே நம்ம போட்டிருக்கோம் 90. பிளாக் பி டு சி பாருங்க 150 மீட்டர்ஸ் ஆகுது. ரிப்பீட்டர் வேற வைக்கிறீங்க. நான் பிளாக் சி டு டி வந்து 25. சோ எனக்கு இங்க வந்து 1925ல பிரச்சனை இல்லை, பட் 100 மீட்டர் வந்து கேபிள் லென்த் இங்க ஜாஸ்தி தேவைப்படுது ஸ்டார் டோபாலஜிக்கு நான் போனேன்னா. ஸோ அகெயின் ஐ ஹாவ் டு சே, இப்ப நான் வந்து இந்த டிசிஷன் நான் எடுக்கிறேன் அப்படின்னு சொன்னா எனக்கு 100 மீட்டர் கேபிள் லென்த்தும் ஜாஸ்தி ஆகுது, அடுத்தது ரிப்பீட்டரும் தேவைப்படுது. ஸோ சிக்னல் லாஸ் இருக்க சான்ஸ் இருக்கு. whereas if I go for a shorter cable length thing, then I don't need a repeater also. At the same time, I can also be sure that it is going to have minimal cable length. ஏன்னா 100 meters wire அப்படிங்கிறது இட் இஸ் காஸ்ட்லி டெஃபினெட்லி. ஒரு 100 meters ஒரு மீட்டர் ஆஃப் வயர் வந்து லட்சம் 1000 rupees இருக்குன்னு ஒரு சின்ன வச்சுக்கோங்களேன். டவுட். ஆ சொல்லுங்க. பஸ்ல ஒண்ணு வந்து மேல் ஃபங்க்ஷன் ஆனா எல்லாமே மொத்த சிஸ்டம் மேல் ஆமா போயிடும். எஸ் பட் எஸ், ஸ்டார்ல ஒண்ணு மேல் ஃபங்க்ஷன் ஆல ஒன்னும் ப்ராப்ளம் இருக்காது. அந்த அந்த ஒரு செட் அந்த பிளாக் மட்டும் ஒர்க் ஆகாது. ஓகே. சோ நம்ம ரெண்டுமே டிராப் பண்ணி எதுக்கு ரீசன் கொடுக்கலாமா? ஆமா ஆமா, நம்ம எதுக்கு வேணா ரீசன் கொடுக்கலாம். ஸோ ரெண்டுமே டிரா பண்ணுங்க தான் நான் உங்களுக்கு சொல்வேன். ஏன்னா நிறைய டைம் இருக்கும் உங்களுக்கு. ஸோ இட் இஸ் அ 5 மார்க் கொஸ்டின். ஸோ ஜென்ரலா யோசிச்சு பாருங்க, 10th வரைக்கும் 5 மார்க் கொஸ்டின் பேஜ் பேஜா எழுதுவீங்கல்ல. ஸோ அந்த மாதிரி இங்க நீங்க அழகா எழுதலாம். லே அவுட் 1ன்னு போட்டு இட்ஸ் ஸ்டார் டோபாலஜி ஏ வேணும், லே அவுட் 2 இந்த. பட் அப்படி எழுதும் போது கூட நீங்க வந்து உங்களுக்கு எது பெஸ்ட்னு தோணுதோ அதை ஃபர்ஸ்ட் எழுதிடுங்க, லே அவுட் 1ல போட்டுருங்க. அதான் சிபிஎஸ்சில கைட்லைன் கொடுத்துருக்காங்கல்ல, எந்த ஆன்சருக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கிடைக்குதோ அதை கொடுக்க சொல்லி. ஸோ அந்த ஆர் சாய்ஸா அதை நீங்க வச்சுக்கலாம். ஸோ ஈவன் இஃப் தே ஃபீல் தட் இட் இஸ் ராங், தே கேன் ஸ்ட்ரைக் இட் ஆஃப் அண்ட் தே கேன் டேக் த ஃபர்ஸ்ட் ஆன்சர். ஹவுஸ் த சர்வர் உங்களுக்கு தெரியும் 125 பிளாக் சி. ஏன்னா இட் ஹாஸ் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ் சொல்லிடுவீங்க இல்லையா, கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து ரிப்பீட்டர் நான் வந்து இங்கேயே ரிப்பீட்டர் வைக்க சொல்லி இங்க போட்டிருக்கு கொஸ்டின்ல. ஏன்னா 90 மீட்டர்னு அடுத்தது நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ரீசெண்டா இருக்க பேப்பர்ல 100 மீட்டர் எடுத்திருக்காங்க. இங்க ரிப்பீட்டர் போட்டிருக்கேன் 90 மீட்டருக்கே. நான் ஹப் அண்ட் ஸ்விட்ச் நான் பிளேஸ் பண்ணி காமிச்சிருக்கேன். பட் இங்க ஹப்னு போடணும்னு இல்லை, நான் ஸ்விட்ச்னு போட்டுக்கலாம். நான் இப்ப ஹப்ஸே யூஸ் பண்ண சொல்லுப்பா. மேம் ஆனா ரிப்பீட்டர் வந்து 70 மீட்டர்ஸ் நீங்க சொன்ன மாதிரிங்க. 70 போட்டோம் ஹரிஷ் நம்ம, அப்புறம் 90க்கு ஓகேன்னு போட்டோம். ஏன்னா இப்ப லேட்டஸ்ட் ஆன்சர் கீழே அவங்க 100 மீட்டருக்கு தான் போட்டிருக்காங்க. ஓகே மேம். ஸோ நம்ம அது போர்டுடைய ஆன்சர் கீனாலும் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். நான் இது வந்து கொஞ்சம் முன்னாடி 2019 பேப்பர், இது 2019 கொஸ்டின் பேப்பர். ஸோ அதுக்கு ஆன்சர் கீ இந்த மாதிரி இருந்துச்சு. நம்ம வந்து இந்த 90 மீட்டர் ரிப்பீட்டர் போட்டோம். ஆனா அதுலயே அவங்க ஆன்சர் கொடுத்துருவாங்க, கிவ் மார்க்ஸ் ஃபார் எனி ஆன்சர்னு கொடுத்துருப்பாங்க. ரிப்பீட்டர் வேணும்னு சொல்லணும், இல்ல வேணான்னு சொல்லணும். வேண்டான்னு சொன்னா நீங்க ரீசன் சொல்லணும். இல்ல டிஸ்டன்ஸ் வந்து இது தாங்கும், சிக்னல் லாஸ் இருக்காது, 90 மீட்டர் இஸ் ஓகே அப்படின்னு நீங்க சொன்னீங்கன்னாலும் மார்க் கொடுத்துருவாங்க. இல்ல ரிப்பீட்டர் வேணும் ஏன்னா டிஸ்டன்ஸ் இப்படி இருக்குன்னு சொன்னாலும் உங்களுக்கு மார்க் கொடுத்துருவாங்க. ஏன்னா இது வந்து டிசைன் கொஸ்டின் தான், ஒரு மாதிரி இது ஓப்பன் எண்டட் கொஸ்டின்ஸ் மாதிரி. இதெல்லாம் ரொம்ப ஸ்ட்ரிக்டா கரெக்ஷன் பண்ண மாட்டாங்க. பட் நம்ம எதுக்கு ரிஸ்க் எடுக்கணும்?
நம்ம வந்து எப்படி போர்டு மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்களோ அப்படியே எழுதிடலாம். அவங்க தப்பு போட்டா நம்ம கோட் பண்றதுக்கு போர்டு மார்க்கிங் ஸ்கீமே நம்ம கிட்ட இருக்கு. ஏன்னா இப்ப நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா ஆன்சர் பண்ணணும். ஏன்னா டெக்ஸ்ட் புக் இல்ல சேலஞ்ச் பண்றதுக்கு. இப்ப நீங்க உங்களுக்கு மேத்ஸ்லயோ இல்ல கெமிஸ்ட்ரிலயோ ஒரு மார்க் போகுதுன்னு வச்சுக்கோங்களேன், நீங்க வந்து என்சிஆர்டில இந்த பேஜ் நம்பர்ல இந்த கொஸ்டின் இருக்கு, அவங்க ஒரு 3 மார்க் கொஸ்டின் கேட்டிருக்காங்க, அது வந்து நீங்க 3 பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க, பட் இல்லாத ஒரு பாயிண்ட் நீங்க எழுதிருக்கீங்க, பட் இந்த புக்ல இருக்குன்னா நீங்க சொல்லலாம், சொல்லி மார்க் வாங்க முடியும். ஆனா கம்ப்யூட்டர்ல நம்ம சொல்லவே முடியாது. நம்ம சொல்ல முடியாது சுமிதா அரோரால இருக்கு, அந்த புக்ல இருக்குன்னு சொல்ல முடியாது நம்ம. ஏன்னா என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல எல்லா டாபிக்ஸும் இல்ல. என்சிஆர்டி டெக்ஸ்ட் புக்ல ரொம்ப மினிமம் டாபிக்ஸ் தான் இருக்கு. சோ எப்பயுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, கம்ப்யூட்டர் சயின்ஸ் கூட படிக்கும் போது கூட பழைய கொஸ்டின் பேப்பர்ஸ்ல இருக்க ஆன்சர் தான் நம்ம படிக்கணும். அது தப்பாவே இருந்தாலுமே கூட சேலஞ்ச் பண்ணா நமக்கு மார்க் கிடைச்சிரும். சோ அது நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லா பண்ணும்போது நம்ம எக்ஸாம்ல சொல்லலாம், போர்ட் மார்க்கிங் ஸ்கீம் 2023ல இருந்து நான் எடுத்திருக்கேன், இதை போர்ட் மார்க்கிங் ஸ்கீமோட 2022ல இருந்து இதை எடுத்திருக்கேன் அப்படின்னு நம்ம சொன்னோம்னா நமக்கு அந்த மார்க் கிடைக்கிறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி. எஸ் மேம். ஓகே, என்ன சொல்லிருக்காங்க இதுல? ஃப்ரண்ட் ஆஃபீஸ் ஹில்லி ரீஜன் கொடுத்திருக்காங்க, அப்புறம் ரேடியோவே, அவ்வளவுதானப்பா. சோ ரொம்ப ஈஸியா எழுதிட்டு நான் உங்களுக்கு பெரிய ஆன்சரா இங்க எழுதியிருக்கேன். இது வந்து போர்டு எக்ஸாம் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுக்கல, ஆனா நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஏன்னா இது வந்து என்சிஆர்டி புக்ல இந்த மாதிரி இருக்கு உங்களுக்கு. ஸோ ரேடியோ வேவ்ஸ் ஆர் ஈஸி டு இன்ஸ்டால், எல்லா அட்வான்டேஜும் போட்டிருக்கேன் உங்களுக்கு. டிராவல் லாங் டிஸ்டன்சஸ் அண்ட் பெனிட்ரேட் பில்டிங்ஸ் ஈஸிலி. தே ஆர் ஆல்சோ ஓம்னி டைரக்ஷனல். சோ இந்த நாலுமே வந்து ஒரு வாட்டி அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேடியோ டிரான்ஸ்மிஷன் இன்னொரு கொஸ்டின் பேப்பர்ல 2017, ஏன்னா நெட்வொர்க்ஸ் மட்டும் 2005ல இருந்து இருக்கு. மத்த எல்லா சிலபஸும் மாறிட்டே இருந்தாலுமே கூட கிட்டத்தட்ட பாஸ்ட் எவ்வளவு வருஷம், 20 இயர்ஸ்க்கு மேல ஆகுதா? 2005னா 20 இயர்ஸ் கிட்ட வந்து நெட்வொர்க்ஸ் மட்டும் இருக்கு. அப்போ முன்னாடி வந்து நெட்வொர்க்ஸ் கொஞ்சம் வெயிட்டேஜும் ஜாஸ்தி இருக்கும் போது ஒரு கொஸ்டின் கேட்டிருக்காங்க, வாட் ஆர் த அட்வான்டேஜஸ் ஆஃப் ரேடியோ வேவ்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அதான் 4 பாயிண்ட் கொடுத்திருக்காங்க. அந்த 4 பாயிண்ட் நான் உங்களுக்கு எழுதியிருக்கேன். ஸோ ரேடியோ வேவ்ஸோட அட்வான்டேஜஸ் என்னன்னா, they are easy to install, they can travel long distances, they can penetrate buildings easily and they are omnidirectional. omnidirectional என்னன்னு அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன நீங்க எழுதியிருக்கு, டிரான்ஸ்மிட்டர் அண்ட் ரிசீவர் do not have to be carefully aligned physically. ரொம்ப கரெக்டா வைக்க தேவையில்ல. லைன் ஆஃப் சைட்னு சொல்லுவோம். லைன் ஆஃப் சைட்னா நான் எங்கேயும் எங்கேயும் பார்க்கணும், அப்பதான் கனெக்ட் ஆக முடியும். அப்படி கிடையாது ரேடியோ வேவ்ஸ். அதை போய் டிரான்ஸ்மிட் பண்ணும், பக்கத்துல எங்க இருந்தாலும் சிக்னல் பிக்கப் ஆயிடும். சரியா? புரியுதா உங்களுக்கு எப்படின்னு சொல்லிட்டு போலாமா கீழே? சரி, வெப் சர்வீசஸ், HTML, XML நீங்க தான் படிக்க போறீங்க இது எல்லாமே. சரியா? அப்படியே இந்த நோட்ஸா நீங்க படிக்கிறதுக்காக போட்டு வச்சுட்டேன் நான். இதெல்லாம் தான் நீங்க படிக்க வேண்டிய விஷயங்கள் உங்களுக்கு. HTTPனா என்ன, டொமைன் நேம்னா என்ன, நிறைய வாட்டி படிச்சுட்டு வந்து நம்ம வெப்சைட்க்கும் வெப் பேஜ்க்கும் டிஃபரன்ஸ் என்ன, மேக்னா என்ன, ஐபி அட்ரஸ்னா என்ன, வெப் ப்ரௌசர்னா என்ன, வெப் சர்வர்னா என்ன, எல்லா கதையும் போட்டாச்சு. சரியா? இதெல்லாம் உங்களுக்கு வெப் 2.0 இப்போதைக்கு தேவையில்லை, அது புக்லேயே கொடுக்கல, ஸோ விட்டுருவேன் நானே. ஸ்கிரிப்டிங்னா என்ன உங்களுக்கு தெரியணும். பேசிக்கா ஸ்கிரிப்டிங்னா, ஸ்கிரிப்ட் பைத்தனே ஒரு ஸ்கிரிப்ட் லாங்குவேஜா தான் இருந்துச்சு முன்னாடி. இப்பதான் வந்து நம்ம ஸ்கிரிப்டா யூஸ் பண்ணாம ஆக்சுவல் ப்ரோக்ராமிங்கா யூஸ் பண்றோம். பட் நீங்க எங்கேயா ஒரு பேஜ்ல வேலிடேஷன் கிளைண்ட் சைட்னா ப்ரௌசர்லயே வந்து ஒரு ஃபீல்டு எம்டியா இருக்கு, திஸ் ஃபீல்டு கேனாட் பி பிளாங்க்னு சொல்றதாகட்டும், இல்ல வந்து நீங்க இந்த நம்பர் தான் இங்க என்டர் பண்ணணும், நீங்க வந்து கேரக்டர் என்டர் பண்ண ட்ரை பண்றீங்கன்னு சொல்றதாகட்டும், அந்த மாதிரியான குட்டி குட்டி வேலிடேஷன்ஸ் எல்லாம் வந்து அங்கேயே பண்ணிட்டா நம்ம டைம் சேவ் ஆகும். நம்ம வந்து சர்வர் வரைக்கும் போய் ப்ரோக்ராம் ரன் பண்ணி அப்புறமா எரர் வராம. அதுதான் ஐடியா. ஐடியா பிட்வீன் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங்னா என்னன்னா, HTML பேஜ்லயே நம்ம வந்து வேலிடேஷன்ஸ் பண்றதுக்கு பேர் தான் கிளைண்ட் சைட் ஸ்கிரிப்டிங். பெஸ்ட் லாங்குவேஜஸ் வந்து ஜாவா ஸ்கிரிப்ட் அண்ட் விவி ஸ்கிரிப்ட் ஃபார் தட். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங், டேட்டா பேஸ்க்கு போகாம காப்பாத்துறது சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங். டேட்டா பேஸ் வரைக்கும் போயிட்டு ஆரக்கிள் உள்ள போனதுக்கு அப்புறமா இல்ல SQL சர்வர் உள்ள போனதுக்கு அப்புறமா எரர் கொடுக்காம பைத்தன் லெவல்லயே, நமக்கு தெரிஞ்ச லாங்குவேஜ் நான் சொல்றேன், அந்த அந்த லெவல்லயே வந்து we can just check and we can tell that it is going to be wrong. You are expecting these many fields for the database, but you are providing me a null value. இது not null field அப்படிங்கிற மாதிரியான செக் எல்லாம் நம்ம முன்னாடியே பண்ணிட்டோம்னா அது சேவ் ஆகும். சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்னா அதுதான். எஸ் மா. பேசிக் டிஃபரன்ஸ் என்னது மேம்? கிளையண்ட் ஒன்னு பிரவுசர்ல இருக்கும், இன்னொன்னு வந்து சர்வர்ல இருக்கும்பா. இப்போ சர்வர்னா வந்து நம்ம பைத்தன் சர்வர்க்குள்ள போய் தான் கரெக்ட் பண்ணணும். இப்ப நம்ம வந்து சர்வர்னே சொல்ல மாட்டோம், அதை நம்ம வந்து நம்ம சிஸ்டம் தானே இருக்கீங்க. சோ இப்போ பிரவுசர்ல இருந்து நீங்க பண்ணாதான் உங்களுக்கு அப்ரிஷியேட் பண்ணுவீங்க. நீங்க ஒரு HTML பேஜ், இப்ப கூகுள் இருக்குன்னு வச்சுக்கோமே, கூகுளோட ஃபர்ஸ்ட் பேஜ் இருக்கு, அதுல யூசர் நேம் பாஸ்வேர்டு இருக்கு. யூ கீப் த பாஸ்வேர்ட் எம்டி அண்ட் கிளிக் ஆன் லாகின் வச்சுக்கோயேன், இட் வில் கிவ் யூ an immediate pop-up, பாஸ்வேர்ட் ஃபீல்ட் cannot be blank ன்னு சொல்லிட்டு. அப்படி கொடுத்துச்சுன்னா அது நல்ல டிசைன். அது கண்டுபிடிச்சிருச்சு நீ எம்டியா வச்சிருக்கேன்னு சொல்லிட்டு. இல்ல பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச்னு சொல்லுச்சுன்னா அப்ப தப்பு அது. ஏன்னா பாஸ்வேர்ட் டஸ் நாட் மேட்ச் கிடையாது எரர், இங்க நீ பாஸ்வேர்டே கொடுக்கலங்கிறது எரர். புரியுதா உனக்கு? அப்ப என்ன பண்ணிருக்காது, அந்த பிளாங்க் பாஸ்வேர்டையே கொண்டு போய் பைத்தன் ப்ரோக்ராம்ல கொடுத்து ரன் பண்ணிருக்கு. ரன் பண்ணதுக்கு அப்புறம் பைத்தன் உங்ககிட்ட சொல்லுது செக் பண்ண முடியல, ஏன்னா பாஸ்வேர்டு ஃபீல்டு பிளாங்கா இருக்குன்னு சொல்லிட்டு பைத்தன் உங்ககிட்ட சொல்லுது. சர்வர் சைட் ஸ்கிரிப்டிங்.
ஆனால் என்ன பண்ணிருக்கணும், பிரவுசரே கண்டுபிடிச்சிருக்கணும். பாஸ்வேர்டு ஃபீல்டு ப்ரௌசர் காலியா இருக்கு, கண்டுபிடிச்சா அது கிளையண்ட் சைடு, அதான் கொடுத்திருக்கேன். இது These கண்டுபிடிச்சா scripts அது are வந்து executed by the நமக்கு browser. Client side scripting is executed by the browser. Server side வந்து executed on the server. அதான் நமக்கு மெயின் லைன், அதுதான் நமக்கு. எக்ஸாம்பிள்ஸ் மட்டும் படிச்சுக்கோங்க. புரோட்டோகால்ஸ்னா என்ன, கதை படிங்க. இதுவும் கேட்டிருக்காங்க, why do we need protocols? நான் எழுதியிருக்கேன் ஃபுல்லா உங்களுக்கு. இதுவுமே ஃப்ரம் ஓல்ட் ஆன்சர் கீ தான். தட் இஸ் 2027 2007 அதுலலாம் கேட்ட கொஸ்டின்ஸ் இதெல்லாம். அப்போ வந்து 3 மார்க் கொஸ்டின்ஸ் அப்படிலாம் கொஞ்சம் பேராகிராஃப் ஆன்சர்ஸ் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்துருக்காங்க. அது உங்களுக்கு கிடைக்காது. ஏன்னா வந்து வெப்சைட்ல வந்து ஐ திங்க் ஃப்ரம் 2019 இருந்து தான் போடவே ஆரம்பிச்சிருக்காங்க கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாம். இதெல்லாம் வந்து நாங்க முன்னாடி அந்த புக்ஸ் எல்லாம் வரும் இல்லையா, பழைய புக்ஸ் அதெல்லாம் வச்சு சேர்த்து வச்சிருக்கிறது. இது என்கிட்ட இருக்கும், அது வந்து நான் எடுத்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. அப்ப வந்து why do we need protocols அப்படிங்கிறது ஒரு 3 மார்க் கொஸ்டின் அதுக்கு கொடுத்துருக்காங்க. இப்ப அதை கேட்க மாட்டாங்க, இப்ப 1 மார்க் கொஸ்டின் தான் அது. புரோட்டோகால்ஸ் எதுக்கு வேணுங்கிறது கதை இங்க நீங்க படிச்சுக்கோங்க. நமக்கு ஒரு மாதிரி தெரியும் புரோட்டோகால்னா ரூல், அது மெயினா நமக்கு எதுக்கு வேணும், ஒரு டேட்டாவை 2 பேருக்கு நடுவில் டிரான்ஸ்ஃபர் பண்ணோம்னா கம்யூனிகேஷன் லாங்குவேஜ் நம்ம சொல்ற மாதிரி தமிழ்ல பேசுறேன்னு சொன்னாதான் சென்டர் ரிசீவருக்கு புரியும். அதை ஃபர்ஸ்ட் சொல்லணும், அதுதான் புரோட்டோகால். we have to first communicate what we are trying to do. அந்த டேட்டா டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது நம்ம சொல்லணும், நான் பாரு அனுப்ப போறேன், நான் 5 பால் போடுறேன், நீ 5 பால பிடிக்கணும்னு சொல்லணும் நம்ம. ஸோ டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட் இம்பார்ட்டன்ட். நான் 5 பால்ஸ் போடும்போது அவன் ரெடியா இல்லைன்னா 1 பால் தான் அவனால பிடிக்க முடியும். ஸோ இதெல்லாம் மிஸ் மேட்ச் எல்லாம் இல்லாம இருக்கிறதுக்கு தான் நம்ம ப்ரோட்டோகால் யூஸ் பண்றோம். இதுதான் ப்ராட் ஐடியா. மற்ற டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம் நீங்க படிச்சுக்கோங்க இதுல இருந்து. சரியா, எல்லாத்த பத்தி நான் ஒரு பேராகிராஃபா போட்டிருக்கேன். ஏன்னா நான் சொன்ன மாதிரி முன்னாடி இதெல்லாம் ஷார்ட் நோட் ஆன் அந்த மாதிரி கொஸ்டின்ஸ், இப்போ இதெல்லாம் 1 மார்க் கொஸ்டின்ஸ் தான். ஸோ நீங்க இவ்வளவு கூட படிக்கணுங்கிற அவசியம் இல்லை. ஹைப்பர் டெக்ஸ்ட்னா என்ன, ஹைப்பர் டெக்ஸ்ட் புரோட்டோகால் என்ன பண்ணுது, டிசிபி ஐபினா என்ன, அது என்ன பண்ணுது, எல்லாமே டீடைல்டா இருக்கு. ஒரு கதை படிங்க. சின்ன வேர்ட்ஸ் மட்டும் ஈஸியா ஞாபகம் வச்சுக்கோங்க. எஃப்டிபினா ஃபைல் டிரான்ஸ்ஃபர், எக்ஸாம்பிள் சொல்லியிருக்கேன். கூகுள் டிரைவ் இதெல்லாம் ஃபைல் டிரான்ஸ்ஃபர், நீங்க வந்து அப்லோட் பண்றீங்க, டவுன்லோட் பண்றீங்க, அதெல்லாம் பண்றதுக்கு யூஸ் பண்ற புரோட்டோகால் வந்து எஃப்டிபி. ஸோ கூகுள் டிரைவ் தான் பெஸ்ட் எக்ஸாம்பிள் ஃபார் திஸ் ஃபார் யூ. பாயிண்ட் டு பாயிண்ட் புரோட்டோகால், இது வந்து டு மோட் எஸ்டாப்ளிஷ் கனெக்ஷன் பண்றதுக்கு யூஸ் பண்றது. ஸோ இது வந்து அடுத்தது ரிமோட் லெவல் லாகின், டெல்நெட். இப்போ நமக்கு ஜூம்லயே இருக்கு ரிமோட் கண்ட்ரோல் ஒரு ஆப்ஷன் இங்க இருக்கும், நீங்க பாத்தீங்கன்னா. ஸோ இதை வச்சு இந்த ஆப்ஷன் நான் சூஸ் பண்ணேன்னா நான் உங்க கம்ப்யூட்டர்ல வந்து நான் பண்ண முடியும், உங்க ஸ்கிரீன்ல நான் எழுத முடியும். ஸோ அந்த மாதிரியான வேலையெல்லாம் பண்றதுக்கு தேவையான புரோட்டோகால் வந்து டெல்நெட். எஸ்எம்டிபி, POP3 இமெயில் புரோட்டோகால்ஸ். how emails are communicated. இமெயிலே குட்டி குட்டி விஷயங்கள் இருக்கு. டிராஃப்ட்ல சிலது இருக்கும், டிராஃப்ட்ல இருக்குது அவனுக்கு தெரியக்கூடாது இன்னொருத்தருக்கு. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணலாம், அனுப்பின ஒரு 130 செகண்ட்ஸ்க்குள்ள ரிட்ராக்ட் பண்ண முடியும். தெரியாம ஒரு மெயில் அனுப்பிச்சிட்டோம்னா ரிட்ராக்ட் பண்ண முடியும், டெலீட் பண்ண முடியும் அந்த மெயில நம்மளால. அப்புறம் ரெட் ரெசிப்ட்னு ஒண்ணு இருக்கு. தட் இஸ் இப்ப நான் அனுப்பிச்ச மெயில இன்னொருத்தவங்க படிச்சுட்டாங்கன்னா எனக்கு ஒரு மெசேஜ் வர்றது இருக்கு, அது அவங்க பார்த்துட்டா உடனே எனக்கு தெரியறதுக்கான ஒரு நோட்டிபிகேஷன்ஸ் எல்லாம் இருக்கு. இந்த மாதிரி செட்டிங்ஸ் எல்லாம் பண்றது வந்து இந்த 2 புரோட்டோகால்ஸ் தான். ஸோ இது வந்து டிஃபால்ட்டா இருக்கும், எல்லாருக்குமே வந்து இருக்கும். இது எல்லாமே அது எந்த அளவுக்கு அவங்க யூஸ் பண்ணிக்கிறாங்கிறத பொறுத்து இருக்கு. அப்ரிவியேஷன்ஸ் போட்டிருக்கேன், ஒரு ரீடிங் கொடுத்துக்கோங்க. கமான் கமான் கமான், ஆன்சர் அனுப்புறீங்களா? எனக்கு இதெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின்ஸ் தான். fill in the blank. ஆனா அந்த ஆன்சரா இருந்திருக்கும் if it was not these two. பாயிண்ட் டு பாயிண்ட் கம்யூனிகேஷன் ஆர் யூனிகாஸ்ட்னா நீ சொல்ற மாதிரி ஸ்ட்ரெயிட்டா வரணும். ஸோ ரேடியோ வேவ்ஸ் வரக்கூடாது இதுக்கு ஆன்சரா. பட் நீ இன்ஃப்ராரெட்டா சொன்னா ப்ளூடூத்தும் அதையே சொல்லலாம். அதனால ஆன்சர் ஷுட் பி மைக்ரோவேவ்ஸ். இல்லையா? ஏன்னா இன்ஃப்ராரெட்டுக்கும் ப்ளூடூத்துக்கும் பெரிய டிஃபரன்ஸ் இல்ல. அப்ப நீ அதை சொன்னா இது ஏன் வராதுன்னு நான் கேட்பேன். And this is one such question where the answer key said accept any answer. சரியாப்பா, accept any answer in the question example. சரி, இது நீங்க நல்லா எழுதுவீங்க பாருங்க. நான் தியரிக்கு ரொம்ப போகல. டிஃபரன்ஷியேட் பிட்வீன் வயர்ட் அண்ட் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் அழகா 2 மார்க் கொஸ்டின் நீங்க எழுதலாம். URL டொமைன் நேம் நம்ம நிறைய வாட்டி பண்ணிருக்கோம், இருந்தாலும் நான் சொல்றேன். cbse.gov.in. ஸோ URL அப்படிங்கிறது இது ஃபுல் URL. லெட்ஸ் சே /index.html or examinations.html ஏதோ ஒன்று, இது ஃபுல்லா சேர்த்தா அது வந்து URL. டொமைன் நேம் அப்படிங்கிறது இந்த www அப்புறமா இங்க இருக்கிறது. வித் an appropriate எக்ஸாம்பிள் மட்டும் தான் நோட்டீஸ் பண்ணுவாங்க. நீங்க எழுதுற கதை ரொம்ப மேட்டர் ஆகாது. பட் நீட்டா எழுதுங்க, நல்லா பிரசென்ட் பண்ணுங்க. நீங்க வந்து ஃபுல் போர்ஷன் எழுதணும், எப்ப எழுத போறீங்கன்னு தான் தெரியல. பட் எனிவே ஐ டோன்ட் திங்க் சோ இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன் இன் தி நியர் ஃபியூச்சர். ஸோ ஸ்கூல் எக்ஸாம்ஸ் நல்ல ப்ராக்டிஸா யூஸ் பண்ணிக்கோங்க, நீட்டா பிரசென்ட் பண்ணுங்க. அதுல
ஸ்கூல் பேப்பர் கொடுத்தாங்கன்னா எனக்கு போட்டோ எடுத்து அனுப்பிச்சு விடுங்க, so that I will know how you are presenting in your exams. ஃபுல் ஃபார்ம்ஸ் ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்ட கொஸ்டின் இருக்கு பாருங்க. வாட் இஸ் த நீட் ஆஃப் ப்ரோட்டோகால்ஸ்? ஸோ இதுக்கு 1 மார்க், இதுக்கு 1 மார்க் தான். ஸோ 1 மார்க்னால அவ்வளவு கதை நீங்க எழுத தேவையில்லை. மெயினா ப்ரோட்டோகால்ஸ் எதுக்கு வேணும்? ரூல்ஸ் டு எஸ்டாப்ளிஷ் டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட்ஸ் பிட்வீன் கிளைண்ட் அண்ட் சர்வர். நான் எவ்வளவு ஸ்பீட்ல அனுப்புறேன், நீ எவ்வளவு ஸ்பீட்ல வாங்கிக்கணும், 2 பேரும் சிங்க்ல இருந்தா தான் கரெக்டா ஒர்க் அவுட் ஆகும். ஸோ அது ஃபர்ஸ்ட் யூஸ். நெக்ஸ்ட் ஐடென்டிபிகேஷனுக்கே தேவை. எந்த கம்ப்யூட்டருக்கு அனுப்பணும், அது எந்த ஃபார்மேட்ல இருக்கு, ஐபி அட்ரஸ் எப்படி இருக்கு, மேக் மிஷினா விண்டோஸ் மிஷினா, அப்ப எப்படி இருக்க போகுது, 127.0.0 இருக்க போதா, எப்படி இருக்க போகுது, 16 பிட் மிஷினா இல்ல 32 பிட் மிஷினா, இந்த இன்ஃபர்மேஷன் நமக்கு தெரியணும், அட்ரஸ் தெரியணும். ஸோ மெயினா 2 யூஸ் அதுதான். ஃபர்ஸ்ட் ஒன்னு ஃபார் த டேட்டா டிரான்ஸ்ஃபர் ரேட், ரெண்டாவது ஃபார் த ஐடென்டிபிகேஷன். இதுதான் மெயின் 2 யூசஸ். மற்றதெல்லாம் அந்த பேஜ்ல இருக்க கதையை வச்சு நீங்க எழுதிக்கலாம். போடலாமா? யார் சொல்றீங்க இத? யார் இருக்கீங்க? கீழே போவோம், எங்கேயாவது யார் யார் பேச விடுவோம். சிவானி, எஸ்மா, என்ன பண்ணலாம்? சர்வர் எங்க போட போறோம்? சர்வரை பிரான்ச் டீல போட்டுடலாமா? ஏன் 115 கம்ப்யூட்டர்ஸ் இருக்கு. கேக்குதா சிவானி? கேக்குதா இல்லையா நான் பேசுறது? Yes, ma'am. எஸ் எஸ், ஓகே. ஐடியல் லேஅவுட் ஃபார் கனெக்டிங் ஆல் தீஸ் பிரான்ச்சஸ் வித்தின் டெல்லி. இங்க இருக்க பிரான்ச் எல்லாம் கனெக்ட் பண்ணணும். நான் ஷார்டஸ்ட்ல தான் ஆரம்பிப்பேன். C to D 15 மீட்டர் தான். ஸோ அதை போட்டுடலாம். இப்ப வந்து டீல இருந்து நான் பார்க்க போறேன். டீல இருந்து B to D நெக்ஸ்ட் ஷார்டஸ்ட் அதுதான் எனக்கு 35. இப்போ B to C எனக்கு தேவையில்லை. இப்ப என்ன பண்ணிருக்கேன், C to D போட்டேன். D தான் எனக்கு சர்வரா வச்சுக்க முடியும். அப்ப நான் A to D மட்டும் பாத்துக்கிறேன். ரொம்ப ஒன்றும் பெருசு இல்லை, 65 மீட்டர்ஸ் தான். ஸோ பரவாயில்ல. I will just make it like this and I will say it is going to be a star topology. ஸ்டார் டோபாலஜி. ஏன்னா பிரான்ச்ல 115 கம்ப்யூட்டர் இருக்கு, ரொம்ப நிறைய கம்ப்யூட்டர்ஸ் அங்க இருக்கு. அப்ப அதுதான் மெயின் சென்டர். மத்ததெல்லாம் 15 கம்ப்யூட்டர், 25 கம்ப்யூட்டர், ரொம்ப குட்டி குட்டி கம்ப்யூட்டர்ஸ் தான் இருக்கு அங்க. ஸோ மெயின் சென்டர் வந்து டிங்கிறதுனால ஆக்டிவிட்டி ரிசோர்சஸ் எல்லாமே அங்கதான் நிறைய இருக்கு. இட்ஸ் ஆல்வேஸ் பெட்டர் தட் தட் இஸ் கோயிங் டு பி த சென்டர் பாயிண்ட் ஃபார் ஹோஸ்டிங் த சர்வர் ஃபார் யூ. அதுக்கான லே அவுட்டும் அப்படியே போட்டோம்னா நமக்கு ரொம்ப ஈஸியா ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே ஈஸியா ஆக்சஸ் கிடைக்கும், ஃபாஸ்டா இன்ஃபர்மேஷன் டிரான்ஸ்ஃபர் ஆகும். இந்த மாதிரி மீனிங்ல என்ன கதை வேணா நீங்க எழுதிக்கலாம். So I would prefer a star topology for this. Ma'am? Each of these branches. Yes, ma. Ma'am, why don't we connect B to A? If you connect B to A, you get a bus topology. Yes, ma'am. You can do that also, pa. If you connect this way, you're going to suggest a bus topology. You have to just say it is a bus topology because it is the minimum cable length. This will not be a wrong answer. You have to just say, I'm going to prefer a bus top. It is your choice, right? This is an open-ended question. So you can always say it's a bus topology because it has a minimum cable length. So I'm going to go like this. You can do that also. 300 kilometer away na van. Greater than 50 kilometers and sonale, it is going to be a van. Suggest a protocol for transferring files. FTP னு எழுதிட்டு அப்புறம் பிராக்கெட்ல ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர் ப்ரோட்டோகால்னு எழுதிருங்க. சரியா? ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு 5 மார்க் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு ரொம்பவே நீங்க வித்தவுட் ஸ்வெட் யூ கேன் டூ திஸ் கொஸ்டின். கொஸ்டினை மட்டும் கொஞ்சோண்டு படிச்சீங்கன்னா போதும், நீங்க மார்க் கண்டிப்பா கட் பண்ண மாட்டாங்க. நீங்க கவலையே படாதீங்க. இது வரைக்கும் இதுக்கு கட்டே பண்ணது இல்லை அதுக்கு மார்க்ஸே. என்ன கொடுத்துருக்காங்கப்பா? இதுவும் நீங்க சொல்லலாம். ஹரீஷ் என்னப்பா ஆன்சர் இதுக்கு? எந்த கொஸ்டின்? 13. எஸ்மா. வேற எதுவுமே டைப்பே இல்லடா இங்க, அவ்வளவுதான். கம்யூனிகேஷன் ஸ்டார்ட்ஸ் டெடிகேட்டட் பாத்னு சொன்னாலே சர்க்யூட் ஸ்விட்சிங் தான். சரியா? டிஃபரன்சஸ் இன் ஃபைபர் ஆப்டிக் அண்ட் கோஆக்சியல். நிறைய டிஃபரன்சஸ் உங்களுக்கு தெரியும். ஃபைபர் ஆப்டிக் வந்து லைட்டை யூஸ் பண்ணுது, கோஆக்சியல் அதெல்லாம் யூஸ் பண்ணாது. அதுல இருந்து ஆரம்பிச்சு நீங்க என்ன வேணா எக்ஸாம்பிள் எழுதலாம். அதுக்கு எனி 2 டிஃபரன்சஸ் தான் கேக்குறாங்க. ஸோ அப்போ வந்து ரொம்ப முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஒரு டிஃபரன்ஸை வந்து ஸ்ட்ரக்சரலா எழுத ட்ரை பண்ணுங்க. ஸ்ட்ரக்சரல் ஒரு மெக்கானிசம் எழுத ட்ரை பண்ணுங்க. இன்னொன்னு வேணா நீங்க அட்வான்டேஜ் பத்தி பேசலாம். சோ ரெண்டுமே நீங்க கொடுக்கும்போது ஃபுல்லாவே அதை எழுதாதீங்க. பட் இங்க பாருங்க, ஒன் அட்வான்டேஜ் அண்ட் ஒன் டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வயர்ட் அண்ட் வயர்லெஸ். இதுவுமே ஈஸியர் கொஸ்டின், அதை விட ஈஸியர் கொஸ்டின் இருக்கு. அட்வான்டேஜ் ஆஃப் வயர்ட் என்ன?
வயர்டு என்ன அட்வான்டேஜ், என்ன யூஸ் வயர்டுக்கு, நமக்கு எதுக்காக வயர்டுக்கு போறோம் நம்ம? இட்ஸ் கோயிங் டு பி மச் மோர் ரிலையபிள். டிஸ்அட்வான்டேஜ் என்ன? காஸ்ட். வயர்லெஸ் எதுக்கு போறோம்? ஈஸி டு எக்ஸ்பேண்ட், எவ்வளவு வேணா கம்ப்யூட்டர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் வயர்லெஸ் என்ன? டேட்டா லாஸ். இங்க வந்து டேட்டா லாஸ் இருக்கலாம் சம்டைம்ஸ். தட் could also be one of the reasons. Yeah, ஹரிஷ், yes பா. சரியா, இந்த கதையெல்லாம் நீங்க தியரி ரீடிங் கொடுத்துருங்க. பட் நீங்க என்ன ஆன்சர் எழுதினாலும் இதுக்கெல்லாம் மார்க்கே கட் பண்ண மாட்டாங்க. They will give you full marks for it unless you swap and write it. Use of FTP தான் மேல பார்த்தோம். File transfer protocol. It is used to transfer files from the one network to another, one computer to another in a network அப்படின்னு சொல்லிடலாம். எக்ஸ்டென்சிபிள் இது இல்லையாப்பா, எக்ஸ்டென்சிபிள் மார்க்அப் லாங்குவேஜ். HTTPS, hypertext transfer protocol, secure. மொபைல் போன் டு லேப்டாப், ப்ளூடூத் டெக்னாலஜி எல்லாம் கொடுத்துட்டாங்க, அவ்வளவுதான். பேன் டவுட்டே இல்ல, அதுல பர்சனல் ஏரியா நெட்வொர்க் தான் ஃபார்ம் ஆகுது. த மோடம் அட் த சென்டர்ஸ் கம்ப்யூட்டர், சென்டர் கிட்ட இருக்கும் போது மாடுலேட்டரா இருக்கும், ரிசீவர் கிட்ட வரும்போது டிமாடுலேட்டரா ஆகும். சோ அது மாடுலேட்டர். இப்ப பாருங்க, போன கொஸ்டின்ல 13th கொஸ்டின் என்னது, இன் டேஷ் ஸ்விட்சிங் அப்படின்னு கொடுத்துருக்கு. கீழே வந்து பாருங்க, அதையே fill in the blank அடுத்த வருஷம் கேட்டிருக்காங்க. ஸோ சேம் இயர், ஒரு இயர் கேட்ட கொஸ்டின் அதே கொஸ்டின் ரிப்பீட் பண்ணிருக்காங்க. பட் இந்த கேஸ்ல பாருங்க, அது fill in the blank இருக்கு. In case of circuit switching, before a communication starts, dedicated அதே லைன் தான். ஸோ இந்த லைன் இதுதான் நான் சொல்றேன். கம்ப்யூட்டர் சயின்ஸ் பொறுத்த வரைக்கும் பாஸ் பேப்பர்ஸ் 2019ல இருந்து இருக்க பாஸ் கொஸ்டின் பேப்பர்ஸ் நீங்க போட்டீங்கனாலே நம்ம ஈஸியா 60 on 70 வாங்கிட முடியும். மிச்சம் இருக்க 10 மார்க் தான் நீங்க கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் பண்ணணும். 60 வாங்குறதுங்கிறது ஒரு கஷ்டமே இல்லை கம்ப்யூட்டர் சயின்ஸ்ல. கண்டிப்பா ரிப்பீட் பண்ணுவாங்க. ஆமாண்டா, போஸ்ட் ஆஃபீஸ் புரோட்டோகால் வெர்ஷன் 3 அப்படின்னு சொல்லணும் இதுக்கு. யூனிஃபார்ம் ரிசோர்ஸ் லொகேட்டர். XML-க்கும் HTML-க்கும் நிறைய டிஃபரன்சஸ் இருக்கு. இது வந்து கேரி டேட்டா. XML-உடைய பர்பஸே வந்து இட் இஸ் யூஸ்ட் டு கேரி டேட்டா. இது வந்து டிசைன் வெப் பேஜஸ். ஸோ பிரைமரி டிஃபரன்ஸ் அதுதான். அது தவிர நீங்க நிறைய அந்த பேஜ் இருந்து நீங்க என்ன வேணா எழுதிக்கோங்க. பேண்ட்விட்னா இப்பதான் படிச்சோம். ரேஞ்ச் ஆஃப் ஃப்ரீக்வன்சிஸ். HTTP-க்கு செக்யூர். இது செக்யூர்னா எதுக்கு, கொஞ்சம் வந்து பாஸ்வேர்ட் ப்ரொடெக்ஷன் ஜாஸ்தியா இருக்கும். பேங்கிங் அந்த ப்ரிவிலேஜ் இன்ஃபர்மேஷன் இருக்கும்போது அதை யூஸ் பண்ணுவோம். அந்த கதை எழுதுனா போதும். அதே மாதிரி கொஸ்டின் பாருங்க, ABC கன்சல்டன்ஸ். ரஹானா ட்ரை பண்றியா எனக்கு? எஸ் மேம். மேம், சர்வர் most suitable place to install server வந்து building 3. suggest layout வந்து shortest 3 பில்டிங் தான் இருக்கு. சோ வந்து building ரொம்ப தான் இருக்கு. டசன்ட் மேட்டர் ஆக்சுவலி. நம்ம இங்க பஸ்ஸே போட்டுக்கலாம். பஸ்ஸே இப்ப பில்டிங் 1 to 2 வந்து 1 பஸ். to இது 2, பாரு, 2 to 3 கன்ஃபியூஸா கொடுத்திருக்காங்க. பில்டிங் 1 to 2 50, 2 to 3 வந்து 65. இதுதான் பெட்டரா இருக்கும் இங்க. ஏன்னா நம்ம டைரக்டா இங்க போட்டோம்னா 120 மீட்டர் நம்ம போட வேண்டியதா இருக்கு பில்டிங் 1 to 3. ஆமா, அதான் நானும் யோசிச்சேன். அண்ட் பில்டிங் 1 to 3 நம்ம டைரக்டா போட வேண்டாம், ஏன்னா இருக்கிறதே 3 பில்டிங் தானே. ஸோ அதனால இது பிரச்சனை இல்லை. ஸோ வந்து ஷார்டஸ்ட் கேபிள் லென்த் நம்ம சொல்லிக்கலாம் இதுல. ஸோ இதுல வந்து ஸ்விட்ச் வந்து நீடட் இன். ஆனா பாருங்களேன், சஜஸ்ட் த பிளேஸ்மெண்ட் ஆஃப்னு சொல்லியிருக்காங்க. நான் இந்த பசங்க எப்பயுமே என்ன சொல்லியிருக்கேன்னா, வரைஞ்சிருங்கன்னு சொல்லுவேன் திரும்ப ஒரு வாட்டி. நீங்க திரும்ப ஒரு வாட்டி வரைஞ்சிட்டு சஜஸ்ட் த பிளேஸ்மெண்ட் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஸோ வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஸ்விட்ச் பில்டிங் 1, திருப்பி இங்க ஒரு ஸ்விட்ச், இங்க ஒரு ஸ்விட்ச்னு அழகா வரைஞ்சு காமிச்சிருங்க. ஏன்னா வந்து அப்போ உங்களுக்கு லே அவுட்டும் வரைஞ்ச மாதிரி ஆயிடும், ஸ்விட்சும் வரைஞ்ச மாதிரி ஆயிடும். ஏன்னா ரெண்டுக்கும் காமனா நீங்க வரைஞ்சு காமிச்சுக்கலாம். ஏன்னா சஜஸ்ட் த கேபிள் லே அவுட்டுக்கு வரையறீங்க, ஜஸ்ட் நீங்க பஸ்ன்னு எழுதல இங்க. அப்ப இதுக்குமே வந்து வரையணும் அப்படிங்கிறது என்னுடைய ஜெனரல் ஃபீலிங் இருக்கு. ஸோ வரையறது பெட்டர் இதுக்கு. ரிப்பீட்டர் இஸ் நாட் நீடட் அப்படின்னு அழகா எழுதிட்டு, பிகாஸ் டிஸ்டன்சஸ் லெஸ் தேன், அவங்க நெக்ஸ்ட் பேஜ் காமிக்கிறேன், ஆன்சர் கீழே உங்களுக்கு இருக்கும். இது லெஸ் தேன் 100. அடுத்ததான் அதுக்கு அடுத்துதான் தெரியல இருக்கு இதே மாதிரி. ஹை ஸ்பீட் லிங்க் யூசிங் அ வயர்டு கனெக்ஷன். ஹை ஸ்பீட் லிங்க்னு சொன்னாலே ஆப்டிக்கல் ஃபைபர். ரிமோட் லாகின் டெல்நெட் அப்பா.
அவ்வளவுதான் பாருங்க. இட்ஸ் வெரி 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 ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ். ஒவ்வொரு வேர்டுக்கு ஒவ்வொரு மார்க். இங்கேயும் அதே தான் இருங்க, வரையில ஏதோ ஒன்னே ஒன்று சேஞ்ச் இருக்கும். ஃபாஸ்ட் அண்ட் வெரி எஃபெக்டிவ் வயர்லெஸ் டிரான்ஸ்மிஷன் மீடியம். சேட்டலைட்னா யூஸ் பண்ணுவோம். இப்போ வந்து சேட்டலைட் யூஸ் பண்ணலாம் சொல்றியா? requirement of a repeater இங்க டிஸ்டன்ஸும் இன்க்ரீஸே ஆகல கண்ணா. ஐ டோன்ட் திங்க் ஜஸ்ட் நோன்னு தான் நான் சொல்வேன் நினைக்கிறேன் இதுக்கு. எல்லாமே பாருங்க குட்டி குட்டி குட்டியா தான் இருக்கு உங்களுக்கு. ஸோ அதனால ஐ டோன்ட் திங்க் யூ ஆர் கோயிங் டு நீட் அ ரிப்பீட்டர் ஃபார் திஸ். ப்ரோட்டோகால் ரிசீவ் இப்பதான் படிச்சோம். எஸ்எம்டி ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்ட் கொஸ்டின்ஸ் தான். நம்ம இப்போ என்ன பிடிஎஃப்ல படிச்சோமோ உங்களுக்கு அதே தான் உங்களுக்கு. இது வந்து 2024 வந்துட்டோம். 2024 பேப்பர் இது. இந்த வருஷம் கேட்டிருக்காங்க. அப்படியே கரெக்டா பார்த்துட்டே வாங்க. என்ன கொஸ்டின் 11th என்ன ஆன்சர்? Bandwidth is measured in கரெக்டா சொல்றியா? இல்ல ஹனா, ஹெர்ட்ஸ். டேஷ் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ்க்கு புரோட்டோகால் அப்படின்னு எழுதணும் இல்லையா? புரோட்டோகால் இஸ் செட் ஆஃப் ரூல்ஸ். பாருங்க டேஷ் கேட்டிருக்காங்க, fill in the blank கேட்டிருக்காங்க. இங்க வந்து 3 1 மார்க் கேட்டதுனால ஒரே ஒரு 2 மார்க் கொஸ்டின் தான் இருக்கு. பாருங்க நேம் எனி 2 வெப் பிரவுசர்ஸ். ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஸ்டின் இது. கூகுள் குரோம், மொசில்லா ஃபயர்பாக்ஸ். இப்ப என்ன போட்டீங்க உடனே அது பேர் என்ன? கூகுள் ஒபேராவாப்பா, ஒபேரா, சஃபாரி, என்னென்ன தெரியுமோ நீங்க எழுதலாம் வெப் பிரவுசர்ல. டிஃபைன் த டெர்ம் வெப் ஹோஸ்டிங். இப்பதான் எக்ஸாம்பிள் அங்க கொடுத்தேன். வெப் ஹோஸ்டிங்னா ஒண்ணும் இல்ல, ஹோஸ்டிங் யோர் வெப் பேஜ் ஆன் அ சர்வர். ஒரு வெப் சர்வர்ல போய் உங்களோட டிசைன் பண்ண வெப் பேஜை ஹோஸ்ட் பண்றது, அதை அப்லோட் பண்றது. ஹவவர் தட் இஸ் கால்ட் அஸ் வெப் ஹோஸ்டிங். மேல டெஃபினேஷன் கேட்டதுக்கு படிச்சுக்கோங்க, கேட்டிருக்காங்க இதுல. இப்போ ரீசெண்ட் பேப்பர் இது 2024 பேப்பர். இது வரைக்கும் அவங்க இதை கேட்டது இல்ல, ரொம்ப நாள் ஆச்சு. ஒரு கிட்டத்தட்ட 6 இயர்ஸ் கிட்ட ஆயிடுச்சு அவங்க கேட்கவே இல்லை. திடீர்னு திருப்பி கேட்டிருக்காங்க இதை. expand the format choice கொடுத்திருக்காங்க, which obviously means உங்களுக்கு choice இருக்குங்கிறதுனால it is going to be either from the first part or the second part தான். the first partல XML triple P சொல்லிடுவீங்க, one different circuit and packet switching. இதுவும் நீங்க அழகா எழுதி dedicated path இருக்கு. இங்க packets-ஆ போகும். மெக்கானிசம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னாவே 1 மார்க் வந்துடும் உங்களுக்கு இருக்கு. ஆன்சர் பாருங்க எப்படி கொடுத்திருக்காங்கன்னு. சரி, அழகா கொடுத்திருக்காங்க. டெக்னிக் டெக்னிக் அவ்வளவுதான். half மார்க் வந்து டெக்னிக் எழுதுறதுக்கு மட்டும்தான். சோ ரொம்ப கரெக்டா தான் பார்க்க மாட்டாங்க. வெப் போஸ்டிங் பாருங்க, நான் சொன்னேன் இல்லையா, டு மேக் இட் பார்ட் ஆஃப் வேர்ல்ட் வைட் வெப். எனி 2 வெப் ப்ரௌசர்ஸ் அழகா கொடுத்துருக்காங்க மார்க்கிங். சரியா, அவ்வளவுதான். அதே மாதிரி கொஸ்டின் உங்களுக்கு ரொம்ப இதுக்காக இதை நான் போட்டு வச்சிருக்கேன் அப்படின்னு சொன்னா, இங்க வந்து பாருங்க இதுக்கு ஆன்சர் கீ போய் பார்ப்போம். பாருங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, Vajra can host the server as well as maximum number of computers or any other answer with valid justification. இப்படிதான் ஆன்சருக்கு யூஸ்வலாவும் இருக்கும். இப்படி அவங்க கொடுக்கலனாலும் இப்படிதான் சொல்லுவாங்க நமக்கு எங்க கிட்ட கரெக்ஷன் பண்ணும்போது. சோ அதனால we need to know. சோ நீங்க இது மட்டும் தான் போட்டுமா அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி பாருங்க, only half mark for mentioning topology without cable layout. புரியுதா உங்களுக்கு? சோ இங்க வந்து நீங்க அழகா கண்டிப்பா டயக்ராம் வரைஞ்சு காமிக்கணும். any valid layout with or without mentioning topology. நீங்க எழுதவே தேவையில்லைன்னு சொல்றாங்க. நீங்க ஸ்டாரா பஸ்ஸா நீங்க சொல்ல கூட தேவையில்லை. எனி வேலிட் லே அவுட்னு சொல்றாங்கன்னா இந்த மெஷ் ரிங் மாதிரி போடாம நீங்க பஸ் போட்டாலும் ஸ்டார் போட்டாலும் யூ ஆர் வெரி மச் சேஃப். அதனால தான் உங்களுக்கு ஆன்சர் கீ காமிக்கிறதுக்கு தான் போட்டேன். 2024 ஆன்சர் கீ இது. நம்ம எப்ப வேணாலும் நம்ம சேலஞ்ச் பண்ணலாம். அவங்க கொடுத்தாலும் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க, அப்புறம் வந்து இது எழுதலாம்னு சொல்லிட்டு. பட் இவங்களை விட பெட்டரா நீங்க போடுங்க. இங்க வந்து லென்த் எல்லாம் எழுதுங்க நீங்க, ஏன்னா 5 மார்க் கொஸ்டின் நமக்கு. சோ லென்த் எல்லாம் எழுதி அழகா போடுங்க நீங்க. சரியா, அந்த வேற எதுவுமே வேர்டு இல்லை, இந்த ஒரு வேர்டு தான். ஹை ஸ்பீட் எல்லாம் கேட்டாங்கன்னாவே ஒரே ஒரு வேர்டு தான் ஆன்சர் அதுக்கு. பாருங்க, ஹப், ஸ்விட்ச், ரவுட்டர் எது எழுதினாலும் கரெக்ட்னு சொல்றாங்க. கொஸ்டின் போய் பாருங்க, which network device within each location they communicate with each other. அதான் அதோட வேலையே. ஒரு மோர் தென் 1 கம்ப்யூட்டர் இருந்தா அவங்களுக்குள்ளேயே கம்யூனிகேட் பண்ணணும். அங்கேயே ஒரு நெட்வொர்க் ஃபார்ம் ஆகணும். ஒரு லோக்கல் நெட்வொர்க், ஒரு சப் லோக்கல் நெட்வொர்க்னு சொல்லலாம். அது கண்டிப்பா ஃபார்ம் ஆகணும். அப்ப திரிஷுலாக்குள்ள, வஜ்ராக்குள்ள, அந்தந்த பிளாக்குள்ளேயும் யூ ஹாவ் டு டெஃபினெட்லி ஹேவ் அ ஹப் ஆர் ஸ்விட்ச். பட் ஹப் ஆர் ஸ்விட்ச் ஆர் ரவுட்டர் எதுக்கு கொடுத்தாலும் மார்க் கொடுக்க சொல்லியிருக்காங்க. இங்க வந்து டேட்டா லாஸ்
இந்த வேர்டை பார்த்ததுமே ஆல்வேஸ் சே இட் இஸ் கோயிங் டு பி ரிப்பீட்டர். பட் அவங்க என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க ஆன்சர்ல, ரிப்பீட்டர்னு ஒரு வேர்டு ஆன்சர் கொடுத்தா ஃபுல் மார்க். அப்படி இல்லைன்னா வெரி எனி அதர் வேலிட் ரீசன் ஆர் சொல்யூஷன் ஃபார் டேட்டா லாஸ்னு கொடுத்துருக்காங்க. நமக்கு அதெல்லாம் எதுவுமே தெரியாது, பட் அவங்க அதை கொடுத்துருக்காங்க. வேற எது எழுதினாலும் அக்செப்ட் பண்ணிக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே ஓப்பன் எண்டடா கொடுத்துருக்காங்க இந்த சாப்டர். பார்த்துட்டு வந்து நம்ம அதுக்காக தான் உங்களுக்கு போட்டிருக்கேன் பாருங்க. நம்ம அதை ஏற்கனவே பார்த்த கொஸ்டின் தான். என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, அட்வான்டேஜ் வயர்டுக்கு ஸ்பீட் இஸ் ஹையர், டிஸ்அட்வான்டேஜ் கட் இன் கேபிள் will result in network failure. எக்ஸாம்பிள்ஸ் நிறைய கொடுத்துருக்காங்க. வயர்லெஸ் டிஸ்அட்வான்டேஜ் வெதர் கண்டிஷன்ல பிரச்சனை வரும், ஸ்பீட் இஸ் லெஸ்ஸர். அப்படியே இது ஒண்ணு, there is no issue of physical கிடையாது. எதுவுமே பெருசா யோசிக்கவே இல்லை. அங்க என்னெல்லாம் அட்வான்டேஜோ அதுக்கு டிஸ்அட்வான்டேஜ், அங்க என்ன டிஸ்அட்வான்டேஜோ அதுக்கு அட்வான்டேஜா எழுதியிருக்காங்க. சரியா, இதுதான் அதுக்கு ஆன்சர் கொடுத்துருக்காங்க அந்த கொஸ்டினுக்கு. எஃப்டிபி உடைய எக்ஸ்பான்ஷன் எழுதினாலே அந்த வருஷம் இது கம்பார்ட்மெண்ட் 2023 இது. ஆனா இப்ப கொடுக்க மாட்டாங்கப்பா, ஹாஃப் மார்க் கட் பண்ணிடுறாங்க, ஞாபகம் வச்சுக்கோங்க. வெறும் எக்ஸ்பான்ஷன் மட்டும் எழுதினா இப்ப ஹாஃப் மார்க் தான் கிடைக்கும். அவங்க கொஸ்டின்ல வந்து உங்களுக்கு எக்ஸ்பேண்ட் பண்ண சொன்னாங்கன்னா எக்ஸ்பேண்ட் பண்ணுங்க. ஆனா வாட் இஸ் எஃப்டிபின்னு கேட்டாங்கன்னா then you have to not only expand but also do this. இது கண்டிப்பா நீங்க எழுதணும் இந்த வாட்டி, இது மறக்காதீங்க. அவங்க ஆன்சர் கீழே கொடுத்திருந்தா கூட நம்ம ரிஸ்க் எடுக்க கூடாது. நம்ம பாருங்க, இதுக்குமே வந்து ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கான ஆன்சர் நம்ம எப்பயுமே வந்து எது சர்வர்னா பில்டிங் 3 இட் ஹாஸ் தி மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ்னு போடுவோம். ஆனா என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, பில்டிங் 2 இட் இஸ் க்ளோசஸ்ட் டு போத் தி அதர் பில்டிங்ஸ். சோ அப்படி சொல்லா கூட கரெக்ட்னு அக்செப்ட் பண்ணிக்க சொல்றாங்க. எந்த ரீசன் நம்ம எழுத போறது இல்ல, we are going to stick on to this தான். பட் நான் சொல்றேன் இப்படி எழுதினாலும் கரெக்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்ப இங்க ஆனா இதுதான் நான் சொன்ன ஆன்சர் கீ உங்களுக்கு. Repeated to be placed between building 1 and building 3 because distance is more than 100 meters. தெரியுதாப்பா உங்களுக்கு? However, the second layout given in this marking scheme is considered, repeater will not be required at all. So அவங்க நீங்க எந்த லேஅவுட் கொடுக்குறீங்க அப்படின்னு பார்த்துட்டு அவங்க கீழே எழுதியிருக்காங்க பாருங்க, கீப்பிங் த மினிமம் டிஸ்டன்ஸ் கான்செப்ட் இன் மைண்ட். நீங்க ஒன்று எழுதியிருக்காங்க, இது ஒன்று போட்டிருக்காங்க. கன்சிடரிங் இது வந்து ஒரு ஸ்டார் போட்டிருக்காங்க, இது கிட்டத்தட்ட பஸ் மாதிரி போட்டிருக்காங்க. இதை எழுதிட்டு நீங்க வந்து இங்கேயே லேஅவுட் 1 லேஅவுட் 2 அப்படின்னு எழுதிட்டு இதுக்கு ஏத்த மாதிரி யூ கேன் ஆன்சர் யோர் நெக்ஸ்ட் கொஸ்டின். ஸ்விட்ச் டு பி பிளேஸ் இன் ஈச் பில்டிங் போட்டிருக்காங்க, முடிஞ்சிருச்சு. அது ரிப்பீட்டர் வந்து லேஅவுட் 1 சூஸ் பண்ணா வேணும், லேஅவுட் 2 போடலாம்ல மேம்? என்னமா ரெண்டுமே போட்டாலும் மார்க் ஆமா ஆமா அதான் நான் சொல்றேன். அப்படிதான் மார்க்கிங் ஸ்கீம்ல கொடுத்திருக்காங்க. பட் நீங்க கரெக்டா சொல்லணும், லேஅவுட் 1 நீங்க அவங்க கொடுத்திருக்க மாதிரி நீங்களும் சொல்லணும். ரெண்டுமே வரையலாமா? லைக் ரெண்டுமே வரையலாம், நிறைய டைம் இருந்தா நான் ரெண்டுமே வரையலாம். நிறைய டைம் இருக்கும், ரெண்டுமே வரையணும். அதுதான் பெட்டர் என்ன பொறுத்த வரைக்கும். அன்லெஸ் இட் இஸ் a வெரி வெரி ஆப்வியஸ் கொஸ்டின். இப்ப இங்க வந்து சில கொஸ்டின்ல பார்த்ததுமே நமக்கு தெரியும். ஒண்ணு வந்து இங்க பாருங்க 120 60 50 65ங்கிறது ஓகே நமக்கு. பட் இதுவே வந்து ஒரு 50 20 10 இன்னொன்னு வந்து 115 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், வேஸ்ட் இல்ல. இது மூணுத்தையும் சேர்த்தாலே அவ்வளவு கேபிள் வராது. ஸோ 150 மீட்டர் டிராவல் டைரக்டா நீங்க போட்டாலும் அவ்வளவு டைம் தான் ஆக போகுது. அது 50 20 10ன்னு போனாலும் அதே டைம் தான் ஆக போகுது. So there is no advantage in directly connecting 150 meter cable length. இந்த மாதிரி சில கொஸ்டின்ஸ் இருந்துச்சுன்னா அவங்க ட்ரிக் பண்ணணும்னு கேட்டாங்கன்னா அப்ப நீங்க வந்து ஒரு லேஅவுட் தான் வரையணும். மார்க் குறைப்பாங்கன்னு எனக்கு தெரியாது, பட் முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் அதை வந்து காமன் சென்ஸோட யோசிங்க. இந்த மாதிரி கொஸ்டினுக்கு அவங்க ஆன்சர்க்கே 2 கொடுத்துருக்காங்க. எக்ஸப்ட் எங்களுக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் சொல்லும் போதும் சொல்லுவாங்க, எக்ஸப்ட் ரிங் அண்ட் மெஷ் அக்செப்ட் எனி அதர் ஆன்சர் அப்படின்னு சொல்லிடுவாங்க. சரியா, அவ்வளவுதான். ஸோ தீஸ் ஆர் த லாஸ்ட் கொஸ்டின்ஸ். இது வந்து உங்களுக்கு ஜஸ்ட் ஆன்சர் கீ காமிக்கிறதுக்கு தான் ஐ வாண்டட் டு ஷோ. பிகாஸ் இந்த கொஸ்டின் நம்ம பண்ணிட்டே இருக்கோம் நிறைய வாட்டி, எல்லா எக்ஸாம்லயும் உங்களுக்கு இதை கேட்பாங்க. வெரி வெரி ஈஸி டு டூ நெட்வொர்க்ஸ் லெசன். உங்களுக்கு குட்டி ரீடிங் மட்டும் கொடுங்கப்பா. சரியா, யூ ஸ்டாப் ஹியர் தென். நான் இந்த லெசன் மட்டும் தான் எனக்கு ரிவைஸ் பண்ணணும்னு நினைச்சேன் உங்களுக்கு.